ஸோ நம்ம இந்த வருஷத்தோட இறுதியில இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். சில பேர் ரொம்ப ஒரு உற்சாகமா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் 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 லைட்டா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். சில காரியங்கள் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கல அப்படின்ட்டு. ஆனா எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் உங்களோட இருக்கிறார். ஹalleluya, God is always with you. ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஹalleluya. இந்த இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம்தான். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அது கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹalleluya. சீஷர்கள் கலங்கி போய் நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறாரு. சீஷர்கள் எல்லாம் டோட்டலா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. என்ன பண்றது? இவரை நம்பி தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்தோம். இவர் நமக்காக ஏதோ செய்வாரு. இஸ்ரவேலின் ராஜ்யத்தை நம்ம கையில கொடுப்பாரு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்குள்ள. யார் இயேசுவோட வலது பக்கத்துல உட்கார போறா, யார் இடது பக்கத்துல உட்கார போறான்னு அதுவே ஒரு பெரிய ஒரு இதுவா டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். கடைசியில சிலுவைக்கு நான் போறேன், சிலுவையில போய் நான் மறிக்க போறேன். ஏன்னா சிலுவையை பத்தி அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது சீஷர்களுக்கு. ஏன் இயேசு வந்தாரு, எதற்கு சிலுவைக்கு போறாரு, எதுக்கு அவர் ரத்தம் சிந்தனும், ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு கிடையாது. ஸோ சிலுவைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போய் கலங்கி போய் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இயேசு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:1. ஜான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹalleluya. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஹalleluya. இன்றைய கர்த்தர் இதுதான் சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Have faith in me, have faith in God. Let not your heart be troubled. இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இதை எப்பொழுதும் நம்மளுடைய மனசுல வைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கும். ஹalleluya. எவ்ரி டே, எவ்ரி மோமெண்ட் நம்மளுடைய விசுவாசம் அவர் மேல மட்டும்தான் இருக்கணும். நம்ம இருதயம் கலங்குற மாதிரி இருக்கு, இருதயம் பயப்படுற மாதிரி இருக்குன்னா உடனே ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், அவர் எனக்காக சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வரணும். ஹalleluya. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். ஹalleluya. கலங்கி போயிருக்கீங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இல்ல எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா நிச்சயமா நான் சொல்றேன், சீஷர்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது? இயேசுவே சிலுவைக்கு போயிட்டாருன்னா எங்களை யார் காப்பாத்துவா? இயேசுவே மரிக்க போறார். தண்ணீர் மேல் நடந்தவர், பிசாசுகளை துரத்தினவர். ஹalleluya. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தவர். ஆமென். தேவகுமாரன். பேதுருக்கெல்லாம் ரெவலேஷனே, நீ தேவகுமாரன்ற ரெவலேஷனே வந்துருச்சு பேதுருக்கு. அந்த தேவகுமாரனே மரிக்க போறாரு சிலுவையிலனா அப்ப எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கலங்கி போய் நிக்கிற இடத்துலதான் ஆண்டவர் அவங்களுக்கு தைரியப்படுத்துறாரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் விசுவாசம் உள்ளவனாயிரு, கர்த்தர் மேல, தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த கலங்கி போன, பயந்து போன அப்போஸ்தலர்கள் தான் உலகத்தை கலக்குனாங்க. ஹalleluya. எந்த அப்போஸ்தலர்கள் இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, என்ன, வாட் இஸ் மை ஃபியூச்சர், வாட் இஸ் மை நெக்ஸ்ட், எனக்கு என்ன இருக்குன்னே புரியலன்னு சொல்லி கலங்கி இருந்தவங்க தான் உலகத்தை கலக்குனாங்களாம். அப்போஸ்தலர்ல வசனம் அப்படியே இருக்கு. வசனம், இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். The people who have turned the world upside down are here. உலகத்தை கலக்குனாங்களாம். ஹalleluya. ஆமென். ஸோ நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக எழும்புவீர்கள். இந்த வரப்போற வருஷத்துல ஆண்டவர் உங்களை வைத்து அநேகரை ஆசீர்வதிப்பார், உலகத்தை கலக்குவார். இது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஹalleluya. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நிச்சயமா நடக்கும். ஹalleluya. If you believe that you can bring a change in this world, ஹalleluya, உங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே ஒரு மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியும், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஹalleluya. இங்க எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்குதுங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ ஃபெய்த். விசுவாசிக்கிறவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you. Lord, we thank you, Father. Hallelujah. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, hallelujah, he inhabits the
praises of his people. Hallelujah, hallelujah. தம்முடைய ஜனங்களின் hallelujah, hallelujah. துதிகளில் வாசம் செய்கிற தேவன் அவர். hallelujah. முதலாவது ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, இந்த வருஷத்துக்காக நன்றி. 2025 வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்துல எங்களோட கூட இருந்தீரப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றினீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, நிறைய சூழ்நிலைகள்ல நாங்க குழம்பி போயிருந்தோம், நாங்க திகைத்து போயிருந்தோம். ஆண்டவரே, என்ன செய்வது என்று கூட எங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க எங்களோட இருந்தீங்க, எங்களை வழி நடத்தினீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank you Father. Hallelujah. Your hand of providence was upon us. Hallelujah. உம்முடைய கரம் எங்கள் மேல இருந்தது. உம்முடைய காக்கிற கரம், நீர் எங்களை போஷிக்கிறவராக, Hallelujah, காக்கிறவராக, Hallelujah, வழி நடத்தவராக இருந்தீரப்பா. Hallelujah. Thank you Lord. நன்றி, நன்றி. Hallelujah. You protected us, you provided for us, you led us Father. Hallelujah. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் இருதயம் இன்னும் அதிகமாக கர்த்தர் மேல உறுதியா இருக்கட்டும். எல்லாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கர்த்தர் மேல இன்னும் அதிகமாக உறுதியா இருக்கட்டும். Hallelujah. Let my heart be firm on the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையின் மேல அதிகமாக உறுதியா இருக்கட்டும். Hallelujah. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல அதிகமா உறுதியா இருக்கட்டும். Hallelujah. கர்த்தர் எனக்காக சிலுவையில செய்த காரியத்தின் மேல என் இருதயம் அதிகமா உறுதியா இருக்கட்டும் என்று நம்ம கேட்போமா? Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Reheneme shikaranamo orahalanama shakataranama rekeneme shikarabo oreheleneme shikarabahalanama sharahaladikaranama. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே, அப்பா, நாங்க ஜெபிக்கிறோம். எங்க எல்லாருக்கும் பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. Give us eyes of enlightenment, eyes of understanding. Hallelujah. ஆண்டவரே, பிரகாசமான மனக்கண்கள். Hallelujah, hallelujah. ஆண்டவரை உம்மை புரிந்து கொள்ள, ஆண்டவரை உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்றதுக்கான அந்த ஞானமும் புத்தியும் தெளிவும் எங்களுக்கு கொடுங்கப்பா. Hallelujah, hallelujah. பவுல் ஜெபிக்கிறது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. உம்மை புரிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை தெரிந்து கொள்ள, Hallelujah, எங்களுக்கு ஞானம் புத்தி தெளிவை கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. அதிக வெளிப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். சோ இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறான்றது ஆல்ரெடி உங்களோட ஆண்டவர் நிறைய பேசி இருக்கிறாரு. நம்ம லாஸ்ட் 2 months வந்து Genesis 26 வந்து மெடிடேட் பண்ணோம். இல்ல, வியாழக்கிழமை தோறும் அந்த வெனஸ்டே மீட்டிங்ஸ் ஃபுல்லாவே, Thursday மீட்டிங்ஸ் ஃபுல்லாவே Genesis 26 இருந்து மெடிடேட் பண்ணிப்போம். ஸோ நிறைய பேசிட்டோம். Genesis 26 இருந்து நிறைய பேசியிருக்கிறோம். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டனும் நம்மளோட இருந்தாங்க. அவங்களும் நிறைய ஷேர் பண்ணாங்க Genesis 26 இருந்து. ஸோ Genesis 26 இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போதில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருடைய மனசுல வைத்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 12 18 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 8 12 18. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ 12வது வசனத்துல பவுல் எழுதுகிறார், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிறதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. we are not debtors to the flesh. ரொம்ப ரொம்ப அருமையா எழுதியிருக்கார். மாம்சத்திற்கு நாம கடனாளி கிடையாது, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பது. சோ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷன் வந்து மாம்சத்தினால பிழைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் யாரும், நம்ம இங்க இருக்கிற யாருமே நம்ம மாம்சத்தினால பிழைக்கவே முடியாது. மாம்சம் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சுய பலத்தினாலேயோ இல்ல இந்த உலகம் செய்யற சில காரியங்களை செய்தோ நம்மளால என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியாது. அதாவது வாழலாம், அதாவது நல்லா புரிஞ்சுக்க, பிழைக்கலாம்னா நான் இங்க சொல்ற பிழைப்பு வந்து எதை பத்தி, எப்படிப்பட்ட பிழைப்பை பத்தி போட்டிருக்குன்னா நம்ம அடுத்தது பார்ப்போம் அது என்ன வந்து மீன் பண்றாருன்ட்டு. வாழலாம், நார்மலா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவனை நம்ம முற்றிலும் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது.
ஆமென். அதெல்லாம் இங்க பவுல் எப்படி எழுதுறாரு, ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, டெட்டர்ஸ். நம்ம மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. ஏன்னா மாம்சம் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா மாம்சத்தை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை த ஃபிளஷ். கவனிச்சு பாத்துட்டீங்களா? மாம்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 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 மாம்சம் வந்து ஒரு பொருளை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்குதுன்னா அந்த பொருளையோ அந்த 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 காரியத்தை அடைஞ்ச பிறகு அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கிடையாது. இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு இல்ல. இப்போ ஒருத்தன் போய் வந்து குடிக்கிறான் அப்படின்னு குடிக்கிறான்னா குடிச்சிடறான். இன்னைக்கு மட்டும் நான் குடிக்க போறேன்னு சொல்லி குடிச்சிடறான். அடுத்த நாள் குடிக்காம அடுத்த நாளும் போய் குடிக்கிறான். ஏன் அடுத்த நாள் போய் குடிக்கிறான்? ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சோன்னா அடுத்த நாள் திருப்பி மாம்சம் என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் போய் அதை செய் அப்படின்னு. ஸோ மாம்சம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா இன்னும் என்ன என்ன வந்து திருப்திப்படுத்தி கொண்டே இருக்குன்னு சொல்லி அ- அதை வந்து திருப்தியப்படுத்த முடியாது. த ஃபிளஷ் cannot பி சாட்டிஸ்ஃபைட். ஹalleluya. ஃபிளஷ் cannot பி சாட்டிஸ்ஃபைட். ஒரு பொருள் வாங்குறாங்க, மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொருள் வாங்கினா எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பொருள் போய் வாங்குறாங்க. அந்த பொருள் வாங்குறாங்க, சந்தோஷம் இருக்குது, வாங்கும்போது சந்தோஷம் இருக்கு, ரெண்டே நாள்ல சந்தோஷம் போயிருது. அதுக்கப்புறம் அதோட பெட்டரான ஒரு பொருளை பாக்குறாங்க, அதை போய் வாங்குறாங்க, அப்புறம் அதை பாக்குறாங்க, வாங்குறாங்க வாங்குறாங்க வாங்குறாங்க. சோ தன்னுடைய மாம்சம் புதுசு புதுசா ஒரு காரியத்தை அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இச்சித்து கொண்டு இருக்கு. இட் இஸ் லஸ்டிங். அதுதான் லஸ்ட், இச்சை. அது இச்சித்து கொண்டே இருக்கும். சோ பவுல் என்ன எழுதுறாருன்னா நீ மாம்சத்துக்கு செய்யணும்ன்றது என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது, கடனாளி கிடையாது. இங்க கடனாளின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ரொம்ப 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 ஒரு அற்புதமான பர்ஃபெக்டான வார்த்தையை யூஸ் பண்றாரு. கடனாளி. கடனாளி என்றால் இப்போ கடன் வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பா கடனை திருப்பி கொடுக்கணும். கரெக்டா? நான் வந்து ஒருத்தர் போய் காசு வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், ஒரு 10,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது கடனா வாங்கியிருக்கேன், லோனா வாங்கியிருக்கேன் அப்படின்னா திரும்ப கண்டிப்பா நான் கொடுத்து தான் ஆகணும். இட் இஸ் மை டியூட்டி டு கிவ் இட் பேக். அது என்னோட கடமையா இருக்கு, நான் கொடுத்து தான் ஆகணும். அதே போல மாம்சம் இச்சிக்கிற காரியத்துக்கு நம்ம கடனாளி கிடையாது. அப்படின்னா மாம்சம் விரும்புற காரியத்தை நான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. இட் ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபுல்ஃபில் த லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ். ஹalleluya. புரியுதுங்களா? மாம்சம் இச்சிக்கிற காரியத்தை நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மாம்சம் கேட்குதுன்னா செஞ்சுதான் ஆகணும் கிடையாது. ஏன்னா மாம்சம் வந்து அது எப்படி கொண்டு போயிரும்னா, நல்லா கவனிங்க, மாம்சம் அது எப்படி கொண்டு போனா இதை நீ செய்யலன்னா அவ்வளவுதான், நீ உயிரே வாழ வாழ முடியாது, இதை நீ பண்ணாதான். அதனாலதான் நிறைய பேர் பாவத்துல அடிமையா இருக்கிறது, சில மாம்ச இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறது, சில காரியத்துக்கு அடிமையா இருக்கிறது. அது எப்படி மாம்சம் பேசுனா, இதை நீ பண்ணலன்னா, இதை நீ எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணலன்னா, இதை எனக்கு நீ தரலன்னா நீ என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான், அவன் லைஃபே அவுட்டு, அவ்வளவுதான், நீ வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி அவன் மண்டையை போட்டு ஒரு வழியாக்கிடும். அவனை போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த மாம்ச இச்சையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு மனுஷனை தள்ளும். சோ அதுதான் பவுல் என்ன எழுதுறாருன்னா இதை இது வந்து இதை நீங்க செய்யணுன்றதுக்கான நீங்க என்ன கிடையாது, கடனாளி கிடையாது. யூ நாட் டெப்டர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நீ செஞ்சாதான் வாழ்வெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதை நீங்க செஞ்சாதான் வாழணும்லாம் கிடையாது. அப்படின்னா அந்த மாம்சத்திற்கு மேல அதிகாரம் உங்களுக்கு உண்டு. ஹalleluya. ஆமென். உங்களுடைய அந்த மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிளஷ் இருக்கு பாத்தீங்களா, இதற்கு மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையை ஒருத்தன் பூர்த்தி செய்யறதுனால அவன் ஜீவனுக்குள்ள வரவே முடியாது. as long as you are fulfilling and gratifying the flesh you cannot come into the life of God. yes, தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஜீவனுக்குள்ள நீங்க வரவே முடியாது. அதனாலதான் மாம்சம் வந்து ஒரு மனுஷன் தடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். சோ இதை வந்து பவுல் எப்படி கொண்டு போறாருன்னா நீங்கள் கடனாளி கிடையாது, நீங்க வந்து இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா ரொம்ப அற்புதமா கொண்டு வர்றாரு. 13வது வசனத்துல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அவ்வளவுதான். மாம்சத்தின் நிச்சயம் வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருவீங்க, எப்படி இருப்பீங்க? சாவீர்கள். ஆமென். பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தா சாவீர்கள். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். அதிகமா வந்து இந்த நாட்கள்ல வந்து எல்லாரும் வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம்ல, அந்த ஸ்மார்ட் போன்ல வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம், 2 வீடியோ பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்க்க பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல. பார்த்துக்கிட்டே இருக்க டைம் போறதே தெரியாது. அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணி நல்லா இருக்கும். ஆனா பார்த்து முடிச்ச பிறகு எல்லாம் ஒரு பல பல வீடியோக்கள், பல 100 வீடியோக்கள் பார்த்து முடிச்ச பிறகு ஜீவனை உணர்றீங்களா, இல்ல ஒரு மாதிரி என்னடா இது வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு உணர்றீங்களா? ஒரு 100 வீடியோ பார்த்துட்டீங்க, பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சா, சூப்பரா இருக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு பா நல்லா திருப்தியா இருக்குதுப்பா, நல்ல ஜீவனை உணர்றேன், ஹalleluya அப்படின்னு யாரா இருக்கீங்களா? ம்? பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. ஆனா என்னங்க, பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்கு. ஆனா முடிச்ச பிறகு அப்படி தோணுதா? தோணல. அது என்ன உணர்றோம்? முடிச்ச பிறகுதான் உணர்றோம். என்ன உணர்றோம்? ஐயோ
1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம், 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம மென்டலா டயர்ட் ஆயிடுறோம், பிசிக்கலா டயர்ட் ஆயிடுறோம், ஆவியில இருக்கிற உற்சாகமும் போயிருது. அதுக்கப்புறம் பைபிள் படிக்கணும்னு உட்காந்தா பைபிள் படிக்கவும் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும்னு உட்காந்தா ஜெபம் பண்ணவும் வர மாட்டேங்குது. ஹalleluya, ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான். அதனாலதான் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் எழுதுறார் பவுல். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். பட் if by the spirit you put to death the deeds of the body, you will live. By the spirit you put to death the deeds of the body, you will live. ஸோ இதை பவுல் இன்னொரு இடத்துலயும் மேற்கோள் காட்டுறாரு. மாம்ச கிரியைகள், ஆவின் கிரியைகள்லாம் கலாத்தியர் புஸ்தகத்துல எழுதுறாரு. நான் கலாத்தியர் புஸ்தகத்துலதான் மாம்சத்துல விதைச்சா நீ அழிவை அறுப்பாய், ஆவியில விதைச்சா நீ ஜீவனையும் நித்திய ஜீவனையும் வாழ்வையும் நீ அறுப்பாய். ஸோ கலாத்தியர் புஸ்தகம் 5 எடுத்துக்கோங்க. 5ல் 16ல இருந்து படிங்க, 16ல இருந்து படிங்க சிஸ்டர். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஓகே, போதும். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, ஆவியில நடங்க, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியும் மாம்சமும் என்னது? ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்க ஆவியில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தடுக்கிறது யாரு? நம்முடைய மாம்சம் தான் அதை நம்ம தடுத்து கொண்டிருக்குது. அதாவது மாம்சம் என்றால் என்னது? எனிதிங் which is not from God is flesh. அதாவது தேவனால் அல்லாத எல்லா காரியத்தையும் நீங்க எதை கொண்டு வந்துடலாம்? மாம்சத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம், அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சொல்லிட்டு எதெல்லாம் மாம்ச கிரியைன்னு பாருங்கன்ற. புரியுதுங்களா? எதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, நமக்கு தெரிய மாட்டேங்குது எது மாம்ச கிரியை, எது ஆவிக்குரிய கிரியை. சில நேரம் நமக்கே தெரியல. புரியுதுங்களா இல்லையா? நமக்கே தெரியல சில நேரம் இது ரைட்டா ராங்கானே, இது ஆண்டவர்ட்ட இருந்து வந்துச்சா இல்ல நம்மளா யோசிச்சிருக்கிறோமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சில காரியம் நமக்கே புரியல. ஏன்னா நம்மளுடைய மனது என்ன ஆகல, முழுசா மறுரூபம் ஆகப்படவில்லை. அது புதிதானதான் மறுரூபமாகும். ஸோ புதிதும் ஆகல. ஸோ புதிதாகிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வருது. இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஏதாவது உங்க வாழ்க்கையில அப்பப்ப தலை காட்டிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. அப்பனா அதை ஆவியின் கிரியைகளை வைத்து அதை என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? சப்ரஸ் பண்ணணும், அதை அழித்து வேரோட புடுங்கி போடணும்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு பவுல் நினைக்கிறீங்கன்னா, நம்ம தெரிந்து கொண்டு இதை கலையோட பிடிங்கி எடுக்கிறது தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பிடுங்கி எடுக்காம சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கவே முடியாது. இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் ஏன் 2 மீட்டிங்ல ஏதாவது வாக்கு தத்தம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா, வாக்கு தத்தம் நிறைய வாக்கு தத்தம், பைபிள் ஃபுல்லா வாக்கு தத்தம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் ஃபுல்லா வாக்கு தத்தம் தான். ஜாய்ஸ் மேயர்லாம் சொல்றாங்க 5000ல இருந்து 7000 வாக்கு தத்தம் இருக்குதான். நான் எண்ணல, அவங்க எண்ணிருப்பாங்க போல அந்த அம்மா, அவங்க சொல்றாங்க. சோ பைபிள் ஃபுல்லா வாக்கு தத்தம் தான். ஒண்ணு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டாரு பவுல். என்னது? இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா வாக்கு தத்தமும் ஆமும் ஆமேன் என்றும் இருக்கு. சோ எல்லா வாக்கு தத்தமும் நமக்கு தான். இப்ப எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம்னா கூட 42 வாக்கு தத்தம் இருக்கு என்கிட்ட. வருஷத்துக்கு ஒண்ணுனா அது நிறைய இருக்குது. ஒரு மினிமம் சொல்றேன், என் வயசு வச்சு கணக்கு வச்சு சொல்றேன். மினிமம் 1. ஏன்னா ஒரு 42 நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணிருப்போமா, 42 நியூ இயர் சர்வீஸ்ல 42 வாக்கு தத்தம் மினிமம். உங்க வயசுக்கு வச்சு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. 30 வயசோ 20 வயசோ 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஆவரேஜா எல்லாருக்கிட்டையும் எத்தனை வாக்கு தத்தம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து 40 வச்சிருப்பீங்க. ஆவரேஜா நான் சொல்றேன். ஏன்னா நம்ம மீட்டிங்ல 20 வயசு ஆட்களும் இருக்காங்க, 70 வயசு ஆட்களும் இருக்காங்க. ஸோ ஆவரேஜா 30 வாக்கு தத்தம் வச்சிருப்பீங்க. கரெக்டா? இப்போ அது தவிர வேதத்துல எல்லா வாக்கு தத்தமும் உங்களுக்கு தான் சொந்தமா. கரெக்டா? என்னங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். அதுதான் பவுல் எழுதுறாரு, எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென் என்று ஆமென் என்று இருக்கு. ஆனாலும் வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு கலைகள் இருக்கு, அந்த கலைகள்லாம் பிடிங்கி எடுக்கணும். அதுதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எப்படி இதை நிறைவேற்றுறது தான் நம்ம இப்ப பிரச்சனையா. ஆமென். சோ அதனாலதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா?
அதான் ஏரண்டு. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்று நம்ம எல்லா சபைக்கு போறோம். நானும் ஒரு சபைக்கு போவேன், அட்டன் பண்ண போவேன், நீங்களும் போவீங்க. அங்க ஒரு வாக்குத்தத்தம் வரும், எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். இப்ப 42 வச்சிருந்தா நாளைக்கு 43வது வாக்குத்தத்தம் வரப்போகுது எனக்கு, நியூ இயர் சீரிஸ் வாக்குத்தத்தம். ஆனா இதெல்லாம் நிறைவேறணும். வச்சு வச்சு கார்டு மட்டும் வீட்டுல இருந்தா பத்தாதுங்க. கரெக்டா, கார்டு ப்ராமிஸ் கார்டு மட்டும் வீட்டுல இருந்தா பத்தாது, நிறைவேறணும் எல்லாமே. சிஸ்டர் விமலா வந்து ஐம் அட்டெண்டிங் ஒன்லி ஃப்ரம் 2017. சரி சிஸ்டர், உங்களுக்கு 2017 ஆனாலுமே நிறைய வச்சிருப்பீங்க நீங்க. ரைட்டு, புரியுதுங்களா? இதெல்லாம் கவனிங்க. சோ பவுல் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, அந்த லிஸ்ட்டை படிங்க சிஸ்டர். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு இதை எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, உங்களை நல்லா கவனிங்க. இது ஏன் பவுல் எழுதுறாருன்னா உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. பவுலும் இதை எதுக்கு எழுதுறான்னா குற்றப்படுத்துறதுக்கு எழுது. நானும் இதை ஏன் இன்னைக்கு படிக்கிறோம்னா உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த காரியம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இதெல்லாம் பிடுங்கி போடுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். திஸ் இஸ் நாட் டு பிரிங் எனி கைண்ட் ஆஃப் கண்டம்னேஷன், பட் திஸ் இஸ் டு ஹெல்ப் யூ, உங்களுக்கு உதவி செய்வதற்காக. இதுல லிஸ்ட்ல இப்போ வந்து டீச்சர் வந்து மார்க் போட்டு கொடுக்குறாங்களா உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் தப்புன்னு எதுக்கு சொல்றாங்க? எக்ஸாம் பேப்பர்ல மார்க் போடுறாங்கன்னா இதெல்லாம் திருத்திக்கோ, இதெல்லாம் தப்புன்னு ஏன் போடுறாங்க? எப்பா இதெல்லாம் திருத்திக்கோ, இதெல்லாம் இன்னொன்னும், இந்த கணக்கு இன்னும் நல்லா படிக்கணும், நீ இந்த ஃபார்முலா இன்னும் நல்லா படிக்கணும், இந்த ஈக்குவேஷன் நல்லா படிக்கணும். அதனால படிச்சுட்டு அடுத்த எக்ஸாம்ல என்ன பண்ண, ஒழுங்கா எழுதுன்றதுக்காக தான், அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கணும் நீங்க உட்காந்து. ஹல்லேலூயா. சோ இதுல இந்த லிஸ்ட் படிக்கும்போது இதுல இருக்கிற சில காரியங்கள் ஐயோ இதெல்லாம் எனக்கு இருக்கு, ஏன்னா பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, இப்பயாவது ஆண்டவர் இதெல்லாம் காமிச்சாரேன்ட்டு. என்னங்க, கரெக்டா இல்லையா? இன்னைக்கு மதியம் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில குறைகள்லாம் காமிச்சாரு, என் வாழ்க்கையில இருக்கிற சில குறைகள்லாம் காமிச்சாரு. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன், ஆண்டவரே இப்பயாவது என் கண்ணை திறந்து காட்டினீரே போயிட்டு. உடனே உட்காந்து ஐயோ எனக்குள்ள இவ்வளவு குறை இருக்கு, ஐயோ நான் அப்படி போயிடவே கூடாது. அவர் நல்ல பிதா, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் என்ன பண்ணுவாரா, டிசிப்ளின் பண்ணுவார். ஹல்லேலூயா, போட்டிருக்குல்ல, எவர்களை அவர் நேசிப்பாரோ அவர்களை தான் அவர் என்ன பண்ணுவாரா, டிசிப்ளின் பண்ணுவார், கரெக்ஷன் பண்ணுவார். சோ ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ண அலோவ் பண்ணணும். We should allow God to correct us and discipline us. That is very, very important. ஹல்லேலூயா. குடும்பம், நம்ம தேவனுடைய குடும்பத்துல இருக்கோம்னா குடும்பத்துல கரெக்ஷன் டிசிப்ளின்லாம் இருக்கும். அப்பான்னு ஒருத்தர் தான் அவர் பிள்ளை என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான், யாரு, பரமபிதா. அவர் நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு நம்மள அலோவ் பண்ணணும். சோ இப்போ அந்த கரெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் உங்களை கரெக்ட் பண்ணல, நல்லா கேடுவேன், கிரண் பால் கரெக்ட் பண்ணல. எனக்கு கிரண் பால் வந்து உங்க அப்பா கிடையாது. உங்களை கரெக்ட் பண்றது யாரு, உங்களுடைய பரமபிதா, த குட் ஃபாதர். நல்ல அப்பா, அவரு ரொம்ப நல்ல அப்பாங்க. அவர் கரெக்ட் பண்ணாருன்னா சூப்பரா கரெக்ட் பண்ணுவார், உங்களுக்கு நல்ல டிசிப்ளின் பண்ணுவார். அவர் டிசிப்ளின் பண்ணிட்டாருன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு ஆக போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு வாழ்க்கை ஓஹோன்னு ஆகணும்? அப்போனா அவர்கிட்ட இருந்து அந்த கரெக்ஷனை வாங்கிக்கோங்க, சிச்சையை வாங்கிக்கோங்க, வாங்கி மாற்றிக்கோங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. சோ இதை நம்ம படிப்போம். சிஸ்டர் படிங்க சிஸ்டர். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சோ இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, சரிங்களா? நீங்க அப்புறம் போய் பொறுமையா படிங்க. இதுல சில காரியங்கள் உங்களுக்கு தென்படுது, உங்க வாழ்க்கையில தென்படுதுன்னா நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. God is always there to help you. இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து சிலதெல்லாம் என்கிட்ட என் வாழ்க்கையில முன்னாடி இருந்துச்சு, சரிங்களா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஒரு 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 இது காட்டுறேன் பாருங்க, நானே சொல்றேன், இது தப்பு, இதுல வந்து எனக்கு சொல்லக்கூடாதுலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க இருக்குது? 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு வருது, என்ன வருது, வெறிகள்னு வருதுல. தமிழ்ல வந்து வெறிகள்னு வருது, அது ஏன் வெறிகள்னு போட்டாங்கன்னு தெரியல. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்கன்னஸ் அப்படின்னு வருது. குடின்னு வர்றதுக்கு ஏன் வெறிகள்னு போட்டாங்க தெரியல தமிழ்ல. அந்த ட்ரங்கன்னஸ் எல்லாம் இருந்துச்சு என் லைஃப்ல பல வருடங்களுக்கு முன்பதாக. நான் வாலிப நாட்கள்ல எனக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அது எப்போ வந்து ஆண்டவர் வந்து இது எனக்கு பிரியம் இல்லப்பா, இது உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரோ, அப்பவே என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதுல இருந்து நான் வெளியே வந்தேன். இது தப்பா, எனக்கு இது தப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தென்படுதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து போகணும் ஆண்டவரே, இதெல்லாம் நான் மாத்திக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆண்டவரே. சி, எப்போ வந்து மனம் திரும்புதல் உண்டாகும் தெரியுமா? when does true repentance happen? எப்போ மனம் திரும்புதல் உண்டாகும்னா, நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான், ஒரு முயற்சி எடுத்தா மட்டும்தான் மனம் திரும்புதல் உண்டாகும்.
ஹalleluya. 4 சாத்து சாத்துறதுனால எவனும் மனம் திரும்ப மாட்டான். எனக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், பயங்கரமா குடிப்பாரு. அவரை கொண்டு போய் 2 தடவை ரீஹாப் ப்ரோக்ராம், ரீஹாப்னுவாங்க தெரியுமா, ஆல்கஹாலிக் ரீஹாப் சென்டர் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் அட்மிட் பண்ணாங்க. 2 தடவை பண்ணாங்க போயிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய். நானே ஒரு தடவை கூட்டிட்டு போனேன், அவங்கள கூட்டிட்டு போய் அவரை அட்மிட் பண்ண வச்சேன். நல்ல கிறிஸ்துவ குடும்பம், நான் பயங்கரமா குடிப்பாரு அவர். 2 தடவை போனாரு. 2 தடவை போயிட்டு வந்து திருப்பி குடிப்பாரு, திருப்பி 2வது தடவை போனாரு வந்து குடிப்பாரு. இப்ப குடிச்சு, அதனால அவங்க வீட்டுல வர வழியில விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்னதான் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டாலும் அவர் மாறல. கரெக்டா? ஏன்னா அவரோட மனசுல வந்து மாறணும்ன்ற அந்த எண்ணம் வரவே இல்லை. சோ மனம் மாறணும், மனம் திரும்பணும்ன்ற முடிவை யார் எடுக்கணும்? நான் மனம் திரும்பணும்னா முடிவை நான் தான் எடுக்கணும். ஹalleluya. சோ இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, இந்த லிஸ்ட்ல பாக்குற ஆண்டவரே, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மாட்டும் இந்த லிஸ்ட்ல. மாட்டலன்னா நீங்க, மாட்டலன்னா அடுத்த மீட்டிங் நீங்க வாங்க, நீங்க மெசேஜ் கொடுங்க, நான் உட்காந்துக்கிறேன் ஓரமா. ஏன்னா இந்த லிஸ்ட்ல சிலது எனக்கே மாட்டுது. ஏதாவது ஒண்ணு மாட்டிச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க, ஆண்டவரே. ஏன்னா சி அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா லிஸ்ட்ல, எந்தெந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் 19 வருஷத்துல இருக்குல்ல, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் பெருசா இருக்காது யார்கிட்டயும். ஆனா எதெல்லாம் மாட்டும் தெரியுமா லிஸ்ட்ல நமக்கு? காட்டுறவாங்க. விரோதங்கள், 20வது வசனம், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இதெல்லாம் மாட்டோம் லிஸ்ட்ல. கரெக்டா இல்லையாங்க? புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் மாட்டாது. நான் விபச்சாரம் பண்ணல, நான் யாரையும் கொலை பண்ணல பிரதர், கொசுவை கூட அடிக்க மாட்டேன் பிரதர், அதெல்லாம் கரெக்டா தான் இருப்பீங்க நீங்க. ஆனா இதெல்லாம் மாட்டோம். கரெக்டா? அப்பனா பயப்படாதீங்க, நம்பிக்கை உண்டு. ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வரப்போற புதிய வருஷத்துல நாங்க யார் மேலேயும் கோபப்படக்கூடாது ஆண்டவரே. நான் தேவையில்லாத விரோதங்களை, பகைகளை என் வாழ்க்கையில விதைக்க கூடாது ஆண்டவரே. அது மாதிரி ஏதாவது இருந்து பிட்டர்னஸ், கசப்புகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், அதாவது நம்மளுக்கு ஒரு சின்னதா இருக்கும், கோபப்படுறதுல என்ன பிரதர் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அதை எப்படி பாக்குறாருன்னா, என் புள்ள வந்து என்ன மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறாரு அவர். ஹalleluya. ஆமென். நான் கூட கேட்டேன், ஆண்டவர் கோபப்படுறது தப்பு இருக்கு ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன மாதிரி இருடா, நீ ஏன்டா கோபப்படணும்னு நினைக்கிறேன்னு கேட்டாரு. தட் மேட் சென்ஸ் ஃபார் மீ. அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமால, எங்க அப்பா என்ன மாதிரி அவர் மாதிரி இருக்க சொல்றாரு, அப்ப நான் கோவப்படக்கூடாது தான். கரெக்ட் தானே? என்னங்க, அவர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறாரு, ஏன்னா நான் அவருக்கு பிறந்த பையன் தானே நான், அப்ப நான் அவரை மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவாரு. ஹalleluya. ஆமென். சோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீன் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏன்னா எனக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருந்தாரு நீ ஃபுல்லா. இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வெளியே போகும்போது பல வருஷமா நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள்லாம் உங்க மேல நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஹalleluya. ஆமென். பல வருஷமா அப்படியே பெண்டிங்ல இருந்த வாக்குத்தத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆண்டவர் செய்யலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வெளியே போனாதான் அது நிறைவேறும்ன்ற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய நியமங்கள், லாஸ் அப்படின்னுவாங்கல்ல, ஸ்பிரிச்சுவல் லாஸ் அவரே வயலேட் பண்ண மாட்டார். யோசேப்பு வந்து அதிபர் ஆகணும்னா யோசேப்பு மனசுல கசப்பே இருக்கக்கூடாது. ஹalleluya. யோசேப்பு வந்து அதிபர் ஆகணும், யோசேப்பு வந்து எகிப்துல பெரிய கவர்னர் ஆகணும். அவனை வச்சு ஆண்டவர் உலகத்தையே என்ன பண்ண போறாரு, போஷிக்க போறாரு, உலகத்தையே காக்க போறாரு. சோ அந்த பதவிக்கு யோசேப்பு வரணும்னா யோசேப்போட மனசுல என்ன இருக்கக்கூடாது? கோபங்கள் இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது, பகைகள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஹalleluya. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போதான் யோசேப்பு அந்த லெவலுக்கு வர முடியும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், யோசேப்பு வந்து கோபத்தோட, அந்த கோபம் யார் மேல கோபம் இருந்திருக்கும் அவனுக்கு, யோசேப்புக்கு? அவங்க அண்ணனுங்க மேலதான். கரெக்டா? அவங்க அண்ணனுக்கு மேலதான் கோபம் இருந்திருக்கும். அந்த கோபத்தோட யோசேப்பு வந்து போர்த்திபார் வீட்டுல போய் வேலை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. அந்த கோபத்தோட, ஒரு மனக்கசப்போட போர்த்திபார் வீட்டுல போய் வேலை செய்யறான் யோசேப்புனா, நீங்க நினைக்கிறீங்களா ஒழுங்கா வேலை செஞ்சிருப்பான்ட்டு? கண்டிப்பா ஒழுங்கா வேலை செஞ்சிருக்க மாட்டான். கண்டிப்பா ஒழுங்கா வேலை செஞ்சிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா போர்த்திபாரோட மனைவி கூப்பிடுது பாத்தீங்களா அவனை, எப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுது இல்ல, விபச்சாரம் பண்றது கூப்பிடுது இல்ல, அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான், என் அண்ணனுங்களே என்னை கைவிட்டாங்க, அதுக்கு இந்த அம்மாவே பெட்டரு, அட்லீஸ்ட் இந்த அம்மாவது என்னை கூப்பிடுது, அண்ணெல்லாம் நேத்து குழியில போட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட விபச்சாரம் பண்ணி கடைசி வரைக்கும் எங்க இருந்திருப்பான்,
போர்த்திபார் வீட்டுல இருந்திருப்பான். ஒரு நாள் போர்த்திபாருக்கு வந்து கைங்கலமா அவனை பிடிச்சிருப்பாரு. பிடிச்சி கொண்டு போய் கொண்டு போட்டிருப்பாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கும் யோசேப்போட கதை. ஆனா அவன் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு எடுத்தானா, என் அண்ணனுங்க தூக்கி என்ன குழியில போட்டாலும் சரி, என் அண்ணனுங்க என்ன கொன்னையா போட்டாலும் சரி, எங்க அண்ணனுங்க மேல நான் என்ன இருக்க மாட்டேன், கோபமா இருக்க மாட்டேன். என்னோட அண்ணனுங்க மேல நான் என்ன பண்ணேன், எந்த ஒரு விரோதத்தையும் பகையை நான் வளர்த்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவு எடுக்கிறான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் யோசேப்போட உயர்வு வந்து மிகப்பெரிய உயர்வா இருந்துச்சு. தட் இஸ் வை ஹிஸ் growth was tremendous. His promotion was great, far beyond comprehension. எந்த மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பார்க்கவே இல்லை. Hallelujah. Literally from the prison he went to the palace. டைரக்டா சிறையில இருந்து அரண்மனைக்கு போன ஒரே ஆளுன்னா அந்த மனுஷன் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவர் முடிவு எடுத்துட்டான், என் அண்ணனுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நான் அவர்களை வெறுக்க போறதில்ல, நான் அவர்கள் மேல கசப்பா இருக்க போறதில்ல, ஏன்னா என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னோட இருக்கிறதுனால சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே மாற்றி விடுவார். ஆமென். நான் கர்த்தரை மட்டும்தான் அன்பு கூறுவேன். ரோமர் 8:28 அதுதான் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. அதை போடுங்க. நான் அவர் அன்பு கூறுற ஒரு மனுஷனா இருக்க போறேன். ஹல்லேலூயா. ரோமர் 8:28 போடுங்க. ரோமன்ஸ் 8:28. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Reheneme shikaraba halaranamo. ரோமர் 8:28. Reheneme shikaraba halareneme shikarabo holodikanamo. Thank you, Lord. Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிடணும். அவருடைய தீர்மானத்தின்படி தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படி. Hallelujah. Called according to his purpose. அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, என்ன பர்பஸ் அது என்று எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல சொன்னார் உங்ககிட்ட. சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக உங்களுக்கு மாற்றுவாரா. ஏனென்றால் நீங்க எல்லாரும் தேவன் மேல் அன்பாய் இருக்கிற மனிதர்கள். Hallelujah. All of you who are watching right now, Zoom மீட்டிங்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, அடுத்தது யூடியூப் ரெக்கார்டிங்ல பார்க்க போறேன், நீங்க எல்லாரும் தேவன் அன்பு கூறுற மனுஷங்க. தெரியுமா? நீங்க நினைக்கலாம், நான் என்ன பிரதர் அன்பு கூர்ந்துட்டேன்னு. அன்பு கூறுற மனுஷன் தாங்க நைட்டு 10 மணிக்கு தூங்காம உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். நீங்க ஏன் மேல இருக்கிற அன்புலயே உட்காந்துருக்கீங்க. கிரண் பால் ரொம்ப நல்லவர், வல்லவர், மிகவும் சிறந்தவர், எனக்காக நானா சிலுவையில மறிச்சேன் உங்களுக்காக, நானா ரத்தம் சிந்தினேன். என்னங்க கிரண் பால் ரத்தம் சிந்தினாரு? கிடையாது. என்ன பத்தி பேசினா யாராவது உட்காந்துருப்பீங்களா மீட்டிங்ல? யாருமே இருக்க மாட்டாங்க. சிஸ்டர் விஜயே கிளம்பி இருப்பாங்க. இயேசுவை பற்றி பேசுறதுனால நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு நல்லவர் நான் பிரசங்கம் பண்றதுனாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எப்படி உங்களை வழி நடத்துறான்றது நான் பிரசங்கம் பண்றதுனால தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ என்னுடைய அன்பும் சரி, உங்களுடைய அன்பும் யார் மேல இருக்கு? அவர் மேல இருக்கு. சோ உங்களுக்கு தான் இந்த வசனம். சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு, தேவனிடத்தில் அன்பு கூர்ற எனக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கேதுவாகவே நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிதான் அந்த வசனத்தை நீங்க படிக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கேன் நான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூர்ற மனுஷன் நான். எனக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கேதுவாகவே நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாரும் தேவனை அன்பு கூர்ற மனிதர்கள். ஏனென்றால் அவர் உங்களை அன்பு கூர்ந்து உங்களுடைய பாவ சேற்றிலிருந்து உங்களை விடுவித்தார், உங்களை ரட்சித்தார். ஏன் தெரியுமா நீங்க எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஏன் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் விட்டுட்டு நீங்க எல்லாம் போடல? நானே சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனை வருது, எவ்வளவோ பாடுகள் வருது. அது இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட பாடுகளை நான் பார்த்துட்டேன். ஊழியத்தின் நிமித்தம் நான் ஏகப்பட்ட பாடுகள் பார்த்துட்டேன். ஆனாலும் ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அன்பு குறையவே மாட்டேங்குது ஆண்டவரே. நிறைய நேரம் உட்காந்து நான் ஆண்டவரை யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவரோட அன்பு எல்லாவற்றுக்கும் மேல இருக்குது. ஹல்லேலூயா. His love is greater than everything. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் விட்டு போகவே முடியல என்னால. ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் சில நேரம்லாம் வந்து சொல்லவே முடியாது வெளியில. யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நிறைய பாடுகள் என்னால யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, வெளியில பேசவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனாலும் அது ஆண்டவரோட உட்காந்து பேசும் பொழுது, அவரோட நேரம் செலவு செய்யும் போது எனக்கு ஒண்ணுதான் எப்பவுமே புரியும். ஆண்டவரே உங்க அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இல்லையா பவுல் சொல்வது போல இதுதான் நான் சொல்லுவேன், உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஆண்டவரே? Who has the power to separate your love from me? ஹல்லேலூயா. யாருக்கு அந்த வல்லமை இருக்குது?
ஹalleluya. Who has the power? யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்புங்க அது. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க அவரை அன்பு கூறுறீங்க. ஹalleluya. 1 யோவான்ல 1 யோவான் 5ல அதை தான் அவர் எழுதுறாரு. அவர் நம்மை அன்பு கூர்ந்ததுனால நாம் அவரை அன்பு கூறுகிறோம். ஹalleluya. He first loved us. ஹalleluya. அவர் நம்மை அன்பு கூர்ந்ததுனால, அவர் என்ன அன்பு கூறதுனால தான் என்னால அவர் அன்பு கூற முடியுது. ஏன்னா எனக்குள்ள அன்பே கிடையாது. எப்ப பாவம் வந்துச்சோ அப்ப அன்பு போயிருச்சு. அந்த அன்பை அவர் திரும்ப ரட்சிப்பின் மூலமாக எனக்குள்ள ஊட்டுறார். ரோமர் 5ல எழுதுறார், பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தில் அன்பு ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுச்சான். ரோமர் 5ல. So when the Holy Spirit came, the love of God came inside of you. அதனால தான் இன்றைக்கு நீங்க அவர் அன்பு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. ஆனாலும் நல்லா கவனிங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, சில நேரம் வந்து நம்ம மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, ஏன் மாம்சம் வந்து அப்பப்ப தலை தூக்கிட்டே இருக்கு. அந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்க்காதபடி நம்மளை என்ன பண்ணுது, தடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மாம்சத்தோட வேலை என்ன தெரியுமா? டு ஸ்டாப் யூ ஃப்ரம் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். அதுதான் மாம்சத்தோட வேலை. மாம்சம் வந்து தேவனுடைய பிரசனத்தையும் தேவனுடைய அன்பையும் நீங்கள் ருசி பார்க்காதபடி உங்களை என்ன பண்ணுமா, தடுக்கணும்னு ட்ரை பண்ணும். அதுதான் வேலையை. இப்போ எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு தன்மை, அந்த மாதிரி எப்பவுமே இருக்குது. இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி தேவையில்லாத சிந்தைகள் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். ஆனா அவரோட அன்பையும் அவர் பிரச்சனத்தையும் உங்களால் உணர முடியுமா? உணரவே முடியாது. கரெக்டா? எதை உணர்ந்து கொண்டே இருப்பீங்க? மாம்சத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத காரியத்தை தான் உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா ஏன் அதெல்லாம் நம்ம புடுங்கி வெளியே போடணும்ட்டு? ஹல்லேலூயா. திரும்ப வாங்க அந்த கலாத்தியருக்கு வந்துருங்க. கலாத்தியர் 5 திரும்ப வந்துருங்க. கலாத்தியர் 5. ஹல்லேலூயா. glory to God. Thank you Jesus. சோ அந்த லிஸ்ட் படிக்கிறோம்ல, படிச்சுட்டு பவுல் சொல்றாரு, இவைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாதான்? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர கொள்ள முடியாது. So what does it mean that you cannot inherit the kingdom of God? ஆண்டவர் பிள்ளைகளுக்காக சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. A son always has an inheritance in the kingdom. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே எதை வைத்திருப்பார்? சுதந்திரத்தை வைத்திருப்பார். பிள்ளைகள் சொல்றதோட குமாரர்களுக்கு தான் சுதந்திரம் இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? பிள்ளைகளுக்கு அப்பம் தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை என்றைக்குமே ஆண்டவர் வந்து குமாரர்கள் என்று அழைக்கவே இல்லை. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல குமாரர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார், பிள்ளைகள் சொல்வார். சில்ட்ரனுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க? அப்பத்தை தான் கொடுப்பாங்க. கரெக்டா? டெய்லி நீடு, தினசரி தேவைகள் சந்திக்கப்படும். அவங்களுடைய ஆகாரம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தேவையான தேவைகள் இருக்கும்ல, பேசிக் ஹியூமன் நீட்லாம் என்னது நம்ம படிச்சிருப்போம். ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங், இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவர்களும் பிள்ளைகளை போல நடத்தினார். என்ன பண்ணாரு? தேவைகள் எல்லாம் சந்திச்சார். சாப்பாடு வேணுமா சாப்பாடு கொடுத்தாரு, நான்வெஜ் வேணுமா நான்வெஜ் கொடுத்தாரு, இது வேணுமா அது வேணுமா எல்லாம் கொடுத்து அழகா கொண்டு போயிட்டு இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து பிள்ளைகளை தேடவில்லை, குமாரர்களை தேடி கொண்டிருக்கிறார். இந்த நியூ கவர்னன்ட் God is looking for sons just like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போலவே குமாரர்களை தேடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் குமாரர்கள் கையில தான் சுதந்திரத்தை கொடுக்க முடியும். Hallelujah. Only the son can inherit the inheritances. Hallelujah. பிள்ளைங்க கையில கொடுக்க முடியாது. என்னதான் எனக்கு பிள்ளைங்க இருந்தாலும் சுதந்திரத்தை இப்ப நான் கொடுக்க முடியாதுல்ல. அவர்கள் குமாரர்களாக ஆக வேண்டும். குமாரர்களாக ஆன பிறகுதான் அவங்க கையில அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அது வரைக்கும் வந்து சுதந்திரத்தை அவங்க கையில கொடுக்க முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் பவர், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க சில இன்ஹெரிட்டன்ஸ்லாம் அப்பதான் உள்ள வரும், ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்பா இதெல்லாம் எதுக்குதுன்னா என்ன பண்ணாத, இதெல்லாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ நீங்க பயப்படக்கூடாது. அப்பனா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நீங்க ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, நீங்க ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கீங்க. ஆனா சில சுதந்திரங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்கும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. ராஜ்யத்துக்குள்ளதான் வாழ்றீங்க, தேவனோட குடும்பத்துலதான் இருக்கீங்க. அவர் தான் அப்பா, அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறாது. அவர் அப்பா தான், அவரோட மகன் தான் நீங்க, அவரோட குமாரர் தான் நீங்க, அதெல்லாம் மாறாது. ஆனா சுதந்திரங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படாம இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து
இப்ப யோசிச்சு பாரு, நான் சிம்பிளா ஒரு ஐடியா ஒரு இது சொல்றேன். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனு, ஒரு 1000 crores பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். ஒரு 4 பையனுங்க இருக்காங்க எனக்கு வீட்டுல. அஹ் அதுல ரெண்டு பையன் வந்து ஃபுல் டைம் குடிச்சிட்டு இருக்கான் உட்காந்து. நல்ல கவனிங்க, ஃபுல் டைம் என்ன பண்றான்? குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நல்ல காசு இருக்கு, அப்பாவுக்கு நல்ல காசு இருக்குது, நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவரை கூப்பிட்டு ஆஃபீஸ்ல உட்கார வைப்பானா? தம்பி வந்து நீ என்ன பண்ணு, பிசினஸை பார்த்துக்கணும், உட்கார வைப்பானா? சொல்லுங்க. கண்டிப்பா உட்கார மாட்டேன், உட்கார வைக்க மாட்டேன். ஆனா எங்க எங்க இருப்பான் அந்த பையன்? எப்பவுமே வீட்டுல இருப்பான். வீட்டுல இருப்பான், அவனுக்கு சோறெல்லாம் போட்டுருவேன். அஹ் எல்லாம் நடக்கும். ஆனா எதை கொடுக்க மாட்டான் அவன் கையில? சுதந்திரத்தை அவன் கையில நான் என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஐ வில் நாட் கிவ் த இன்ஹெரிட்டன்ஸ் டு ஹிம். பையன்தான். புரியுதுங்களா? பையன்தான். ஆனா இதெல்லாம் அவனுக்கு வராது. வீட்டுல இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா பிசினஸ் அவர் கையில போகாது. அவன் வந்து கேட்டாலும் என்ன சொல்லலாம்? முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இரு, அதுக்கப்புறம் இதை கையில கொடுக்குறேன். இதே நிலைமையில அவன் கையில கொடுத்தா எப்படி நீ குடிச்சு 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 ஒன்ன அழிக்கிறியோ, குடிச்சு குடிச்சு பிசினஸையும் அழிச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இதைதான் பவுல் சொல்றாரு. இதே பாயிண்ட் வந்து எஃபிஷியன் சர்ச்சுக்கும் சொல்லுவாரு, எபேசியர் சபைக்கும் இதேதான் சொல்லுவார் பவுல். இது எல்லா சபைகளுக்கும் அவர் வந்து ஒரு இதாவே கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் மாதிரியே கொடுத்துட்டு இருந்தார் பவுல் அந்நாட்கள்ல. வாங்க அதை படிப்போம். எபிசஸ் சர்ச்லயும் பேசுவார் இதை பத்தி. 5 படிங்க, 5:1 இருந்து படிங்க, நல்லா இருக்கும். நேத்து கூட அந்த 1வது வசனம் படிச்சோம் நம்ம இரவு ஜபத்துல. படிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படி வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அந்த 6வது வசனம் ரொம்ப முக்கியம். 6வது வசனத்தை போடுங்க. 6th verseல அவர் என்ன சொல்றாருன்னா, வீண் வார்த்தைகளால உங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது? மோசம். அதாவது சில பேர் வந்து நான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓகே தான் பிரதர், அதெல்லாம் அதுதான் சொன்ன பாத்தீங்களா? வீட்டுல 2 பையன் இருக்கிறான், 4 பையன் இருக்கிறான், 2 பேர் குடிச்சிட்டு இருக்கானா, என் பையன் தான், அவன் மாற மாட்டான். சன் ஆஃப் கிரண் பால் தான் இருப்பான். குடிச்சிட்டு இருந்தாலும் சன் ஆஃப் கிரண் பால் தான், ஊர் சுத்திட்டு இருந்தாலும் சன் ஆஃப் கிரண் பால் தான். ஆனா சுதந்திரம் போகுமா அவனுக்கு? போகாது. இப்ப நான் சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். கெட்ட குமாரன் இருந்தான்ல, கெட்ட குமாரன் போய் வேசிகளோட இருக்கும் பொழுது அப்பா வந்து அவனை என்ன பண்ணிட்டாரு? நிராகரிச்சாரா? ரிஜெக்ட் பண்ணாரா? கிடையாது. பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. கரெக்டா இல்லையாங்க? வேசிகளோட இருந்தான், போய் எல்லாத்தையும் ஊதாரியா செலவு பண்ணா, அப்பா விட்டு பிரிஞ்சு போனா, ஆனாலும் பையன்தான். அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? என் பையன் தான், ஆனா தூரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னைக்கா மனம் திரும்பி வந்தானா ஏற்றுக்கொண்டார், ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஆண்டவர் யாரையும் ரிஜெக்ட் எல்லாம் பண்றது இல்லை, ஆண்டவர் யாரையும் வெறுக்கிறதுலாம் இல்லை. ஆனா ஒரு புத்திரனுக்கு, ஒரு சன்னுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரங்களை எப்போ கொடுப்பாருன்னா, நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கும் பொழுதுதான் கொடுப்பாரு, மற்ற நேரத்துல கொடுக்க மாட்டார். ஆமே. அதுதான் பவுல் இங்க எழுதிட்டு இருக்காரு. அதனாலதான் பவுல் வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் சபைக்கும் சரி, எஃபிஷியன்ஸ் சர்ச்சுக்கும் சரி, இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் எழுதுறாரு? மத்த எல்லாருக்கும் எழுதுறாரு, கொலாசியருக்கும் இதை எழுதியிருப்பாரு. அவரோட புஸ்தகம் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி எபிசல்ஸ் நீங்க படிச்சு பார்க்கணும். எபிசல்ஸ் ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பார் பவுல். எப்படி கொண்டு போவார்னா, அந்த கலேஷியன்ஸ், எஃபிஷியன்ஸ், கொலாசியன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா, முதல் 2-3 அதிகாரம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை என்னது, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்னது, அவருடைய ரத்தத்தினால உங்களை எப்படி அவர் மீட் எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு.
கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கீங்கன்றதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா எழுதியிருப்பார். அடுத்து அதை முடிக்கும் பொழுது அந்த கடைசி 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கலேஷியன்ஸ், எபிஷியன்ஸ், கொலாஷியன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா, எப்பா இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நீ இப்படிதான் இருக்கிற, ஆனா இதெல்லாம் முழுமையா நீ அனுபவிக்கணும்னா சில 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 காரியங்கள், சில மாம்சத்தின் காரியங்கள் உனக்குள்ள தென்படுது. இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? அதை விட்டு நீ விலகி இருக்கணும். அந்நியானிகளை போல, புறஜாதிகளை போல நீ என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாதுன்னு எழுதியிருப்பாரு. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சோ இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள யார் இருக்குன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க. நான் பார்த்திருக்கேன், இதை கோட்டை விட்டுருவாங்க. கிறிஸ்துக்குள்ள யார் எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சிருக்கோம்னா இதை விட்டு விலகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகிறது மிக மிக அவசியம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா 6வது வசனத்துல எப்படி போட்டிருக்காருன்னா, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வந்துச்சு. அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள். எங்கெல்லாம் வந்து சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆர் சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அதெல்லாம் யாரை பத்தி எழுதிருக்குன்னா ரட்சிக்கப்படாதவர்களை பத்தி எழுதியிருக்கு. இந்த எபேசியர் 2வது அதிகாரத்துல எழுதுறது. உங்களை பத்தி எழுதல. இப்படிப்பட்டவர்கள் மேல தேவனோட கோபாக்கினை வருது. ஆகையால் நீயும் இதே மாதிரி இதுல போய் மாட்டிக்காத. யாரும் உன்னை வீணான வார்த்தைகளால உன்னை ஏமாத்திரக்கூடாது. மோசம் போகாதீர்கள். உங்களை வீணான வார்த்தைகளினாலே மோசம் போகாது இருக்கபடி எச்சரிக்கிறேன் அப்படின்றார். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஏன்னா நிறைய சர்க்கிள்ல நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல தேவன் அன்பாவே இருக்கிறார், நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படிலாம் இருக்க முடியாது. அதான் சொல்றேன்ல, தேவன் அன்பாவே தான் இருப்பார், அவர் மாற மாட்டார். நான் எப்படி வேணா இருந்தேன்னா எனக்கு அது பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. திரும்ப அதே எக்ஸாம்பிள் தான் வரேன். எனக்கு 4 பையன் இருக்கிறான், 2 பையன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் அன்பா தான் இருப்பேன். ஆனா குடிச்சுக்கிட்டு இருந்தா எவனுக்கு கேடு உண்டாகும்? அந்த பையனுக்கு தான் கேடு உண்டாகும், எனக்கு கேடு உண்டா. நான் அன்பாவே தான் இருப்பேன். ஐயோ என் மகனே என் மகனே என் மகனே அன்பா தான் இருப்பான். ஆனா குடிச்சு நாசமா போறது யாரு? அவன் தான். அதனாலதான் பவுல் வந்து எல்லா நிருபங்கள்லயும் கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், அவரோட ரத்தத்தினால நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை மீட்டெடுத்தாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா எழுதிட்டு, நமக்குள்ள இருக்கிற மகிமை என்ன வல்லமை என்பதெல்லாம் எழுதிட்டு, அடுத்தது வந்து எப்பா இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னா, இதெல்லாம் நீ வந்து உனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே வரணும், உனக்குள்ள இருக்க மகிமை வெளியே வரணும், அதெல்லாம் வெளியே வரணும், இதெல்லாம் நீ விட்டு விலகி ஓடுன்னு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு மெசேஜ் வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை பேச பேச. அவர் மாறவே மாட்டாருங்க, நம்ம தான் மாறணும். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். அவர் மாறவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது, பிரியமா இருக்குது. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம் இருக்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு சித்தம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடை இல்லாமல் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் சில நேரம் தடையா இருக்குது நமக்கு. பெரிய காரியம்லாம் இருக்காது. சோ எப்படிப்பட்ட காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணும்? வரப்போற வருஷத்துல எப்படிப்பட்ட காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணா நம்ம தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா அதுதான் தேவனுடைய பூர்ண சித்தம். See, God's perfect will is he wants sons, he does not want children. ஆண்டவருடைய சித்தம் வந்து குமாரர்களை அவர் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், பிள்ளைகள் கிடையாது. கரெக்டா? குமாரரை பார்க்கணுமா? பிள்ளைகள். இப்ப என் பிள்ளை இருக்குது இல்ல, என் 2 பிள்ளைங்க இருக்குது. பிள்ளை குட்டியாவே இருக்கணும் எதிர்பார்ப்பேன். பிள்ளையாவே இருக்கணும், பிள்ளையாவே இருந்தா நல்லா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது தான். ஆனா இப்ப வந்து நம்ம பிள்ளைகள் வளரணும், மெச்சூர் ஆகணும், ரெஸ்பான்சிபிள் ஆகணும்னு நம்ம நம்புறோமா இல்லையா? அதை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இதுதான் ரியல் ஆவிக்குரிய வளர்ச்சி. திஸ் இஸ் ரியல் ஸ்பிரிச்சுவல் growth. ரசிக்கப்பட்ட போது இருந்தது மாதிரியே இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவல் growth கிடையாது. ரசிக்கப்பட்ட போது இருந்தது எல்லா இதுவும் இன்னும் இருக்குன்னா, அன்னைக்கு இருந்த மாதிரியே லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தான் இருக்குன்னா, அப்போ இன்னும் வளரவே இல்லை. 40 வருஷமா 1 வயசு குழந்தையா இருக்கும்னு அர்த்தம். எத்தனை வருஷமா? 40 வருஷமா 1 வயசு குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ என் வீட்டுல என் பிள்ளைங்க இருக்காங்க. என் மூத்த பிள்ளைக்கு 13 வயசு ஆயிடுச்சு. 13 வயசா கை குழந்தையா இருந்தா சந்தோஷமா இருப்பானா? பரவாயில்லங்க, என் பிள்ளை 13 வயசா கையிலேயே இருக்கிறாங்க, கை குழந்தையா இருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஜெபம் பண்ணணும், புள்ள வளரணும்னு ஏசு ஜெபம் பண்ணணும். கை குழந்தையா இருக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது. பரவாயில்லப்பா, ஸ்கூல் ஃபீஸ் மிச்சம், இதே வளர்ந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு ஃபீஸை வேற கட்டணும், கையிலே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பா. அப்படி கிடையாது. காட் இஸ் லுக்கிங் ஃபார் சன்ஸ். குமாரர்களை தேடி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல குமாரர்களுக்கு தான் பஞ்சம். பிள்ளைகள் வதன்னு இருக்காங்க. ராஜ்யத்துல பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? வதன்னு இருக்காங்க. சைனா பாப்புலேஷன் மாதிரி வதன்னு இருக்காங்க. ஆனா குமாரர்கள் ரொம்ப இல்ல. அதனாலதான் ரோமர் 8 வந்து அவர் குமாரர்களை பத்தி எழுதியிருக்கிறார், பிள்ளைகளை பத்தி எங்க எழுதவே இல்லை. ரோமர் 8 திரும்ப படிங்க சிஸ்டர். ரோமர் 8
12 இருந்து படிங்க திரும்ப. Romans 8 verses 12 onwards. 12 இருந்து படிங்க. 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு ம் நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் ம் பிழைப்பீர்கள். மேலும் ம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ ம் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் வந்து பிள்ளைகள் தான். ஆனா ஆவியினால நடத்தப்படும் போது எப்படி இருக்கிறோம்? நம்ம புத்திரராய். புத்திரர்களா இருக்கோம். We are all children of God, but when we are led by the Spirit of God, அதுதான் ஆவியினால நடத்தப்படுறது ரொம்ப அவசியமா இருக்கு. புரியுதுங்களா? ஆவியினால நடத்தப்படணும். இந்த நீங்க வரப்போற ஆண்டுல ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால நடத்தப்படணும், உங்களுடைய ஆவியின் நடத்துதலை நான் புரிந்து கொள்ளணும், அதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா those who are led by the Spirit are the sons. So நீங்க மகனா இருக்கணும்னு தான் விரும்பணும், பிள்ளையா இருக்கணும்னு விரும்பக்கூடாது. You should want to be a son and not just a child. எதை விருப்பப்படணும்? நீங்க நான் மகனா இருக்கணும் ஆண்டவரே, அதுதான் விருப்பப்படணும். சொல்லுங்க, நான் மகனா இருக்கணும், புத்திரனா இருக்கணும். ஹல்லேலூயா. புத்திரனுக்கு தான் அதிகாரம், வல்லமை, சுதந்திரத்தை எல்லாம் கொடுப்பீர். சோ யாரெல்லாம் வந்து புத்திரர்களா இருப்பார்களா? யாரெல்லாம் புத்திரரை போல நடப்பாங்களா? ஆவினால நடத்தப்படுறவங்க, led by the Spirit of God. சொல்லுங்க, led by the Spirit of God. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிப்போம். அடுத்த வருஷம் போடுங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்குது. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எந்த ஆவி உங்களுக்குள்ள இல்லையா? பயப்படுற ஆவி. திரும்பவும் பயப்படுறதற்கான நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். வாட் யூ டு நாட் ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ். சொல்லுங்க, எனக்குள்ள பயப்படுற ஆவி கிடையாது, அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவி அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுவதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஐ ஹாவ் த ஸ்பிரிட் பை விச் ஐ கேன் கால் அவுட் டு ஹிம் அபா ஃபாதர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் தேவனை வந்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கே பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. டு கால் ஹிம் அஸ் ஃபாதர். அதாவது அப்பான்னு எப்போ கூப்பிடுவாங்கன்னா 100 மார்க் எடுத்த பிறகு தான் அப்பான்னு கூடுவாங்க. அப்படியா, இன்னைக்கு எல்லாம் நல்லா ஒழுங்கா பண்ணிட்டேன், கரெக்டா காலையில எழுந்து பைபிள் படிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இப்ப கூப்பிடலாம் அவர் அப்பான்ட்டு, அப்பதான் அப்பானே கூப்பிடுவாங்க. சோ அவங்க அப்பான்னு கூப்பிடுறதே எதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுறாங்க? தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அப்பானே கூப்பிடுவாங்க. ஆனா இங்க அப்படியா போட்டிருக்கு? அப்பான்னு கூப்பிடுறதுக்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஹல்லேலூயா. Since you have the spirit of adoption, you can call him Abba Father. First இது பிரேக் ஆகணும். எப்பெல்லாம் அப்பான்னு கூப்பிடலாம்? எப்பனாலும் அப்பான்னு கூப்பிடலாம். சொல்லுங்க, எப்பெல்லாம் அப்பான்னு கூப்பிடலாம்? எப்பனாலும் அவர் அப்பான்னு கூப்பிடலாம். இந்த டைம் தான் கூப்பிடணும், அந்த டைம் தான் கூப்பிடணும், இவர் வழியா தான் போய் இதை முதல்ல மாத்தணும், இவர் வழியா தான் போய் கூப்பிடணும், அவர் கூப்பிடுவார் எனக்கு பதிலா. என்னங்க, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டா இருக்கிற டைம் இது. ஏ2 வந்து தீர்க்கதரிசிகளுக்கான ரொம்ப டிமாண்டா இருக்கிற ஒரு டைம். கர்த்தர் என்ன சொல்றாரு பதர், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏன் உங்க அப்பாட்ட நீங்க கேளுங்களேன். இல்ல நீங்க கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, என் அப்பா என்கிட்ட பேச மாட்டாருங்க. சரி, அப்பானே பிலீவ் பண்ணல பாருங்க. அப்பான்னு பிலீவ் பண்ணாதானே பேசுறது. அவர் என்கிட்ட பேச மாட்டாரு, உங்ககிட்ட தான் பேசுவாராம். நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அவர்கிட்ட. ஆண்டவர் வந்து புத்திரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் புத்திரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். God is searching for sons. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வழியா தான் நான் பேசுவேன்னா ஆண்டவர் வந்து இயேசு அனுப்பியிருக்கே வேண்டாம், பழைய ஏற்பாட்டு மாடலே ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. கரெக்டா இல்லையா? அழகா தீர்க்கதரிசி ஏற்படுத்தி அங்கங்க உட்கார வச்சு, எப்ப நீ பேசிடு, வேலை முடிச்சு அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சு ஓட்டிருக்கலாம் அவர் பாட்டுக்கு. எதுக்கு இயேசு அனுப்பி ரத்தத்தை சிந்தி நம்மை அவரோட ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை நம்ம கையில கொடுத்து, எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அது மட்டும் இல்லாம புத்திர சுவீகாரத்தின் ஆவி எடுத்து எனக்குள்ள ஊத்தி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இவ்வளவு பெரிய வேலை செய்யணும்? அவரு கிடையவே கிடையாது. யூ ஆர் அ ப்ராஃபட். நீங்களே தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி டெஃபினிஷன் கொடுக்குறேன். 2-3 மீட்டிங் முன்னாடி கூட பேசியிருந்தேன், திரும்ப நான் சொல்றேன். தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? நம்ம நினைக்கிற தீர்க்கதரிசி என்றால்
ஓகே, இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் போறேன். இது ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. நான் ஒருத்தங்களை வந்து நான் கூப்பிட்டேன், ஒரு சபைக்கு வாங்க, அட்டன் பண்ணுங்க, நல்லா வார்த்தையை பிரசங்கிப்பாங்க, நல்ல விசுவாசத்தை பேசுவாங்க. நான் போற சபையில வந்து நல்ல விசுவாசத்தை பேசுவாங்க, நல்ல விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டேன். ஸோ இன்னொருத்தவங்களை கூப்பிட்டா, நீங்களும் வாங்க, வந்து விசுவாசத்தை கத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தை கத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். வந்தோடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டாங்க, நாங்க வரேன், அவர் ஏதாவது எனக்கு சொல்லுவாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலையில கை வச்சு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு. அவர் சொன்னா, நீங்க வாங்க, அவர் சரியா சொல்லுவாரு, ஆனா தலையில எல்லாம் கை வச்சு சொல்ல மாட்டார், மைக்ல சொல்லிட்டு போயிடுவாரு. சோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, தலையில கை வச்சு ஏதாவது சொல்லுவாரான்னு. சோ சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, தீர்க்கதரிசி என்றால் ஒரு மனுஷன் வந்து நம்ம எதிர்காலத்தை சொல்லுவார். இப்ப நான் போய் நின்னா அவர் என் தலையில கை வச்சு, கிரண் பால் நீ அங்க இருப்ப, கிரண் பால் அடுத்த வருஷம் நீ அங்க இருப்ப, 2027 அமெரிக்கால இருப்ப, 28 அம்ஜிகரையில இருப்ப அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, அது வந்து தீர்க்கதரிசியோட ஃபுல் டெஃபினிஷனே கிடையாது. தட் இஸ் நாட் த ஃபுல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராஃபட். ரியல் ப்ராஃபட்னா யாரு தெரியுமா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. பைபிள்ல தான் இருக்கு ஆன்சர். ஆண்டவர் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசி என்று அழைத்தார். முதல்ல அதாவது பைபிள்லயே ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் டைம் தீர்க்கதரிசி அழைக்கிறார். the first mention of the word prophet. அதாவது பைபிள்ல தீர்க்கதரிசி என்று சொன்ன யாரு? ஆபிரகாம். நல்லா கேளுங்க, ஆபிரகாம் யார் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார்? பதில் சொல்லுங்க எனக்கு. யார் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார்? ஆண்டவர் காட்டுறாரு, தம்பி அடுத்த வருஷம் நீ அங்க இருப்ப, இந்த வருஷம் இங்க இருப்ப. யாருக்கு சொன்னாரு ஆபிரகாம்? காட்டுங்க எனக்கு பாத்துறோம். யாருக்கும் அது சொன்ன மாதிரி ரெக்கார்டே இல்லை. கரெக்டா? அவர் மனைவி கிட்டே அவர் எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அந்த மாதிரி சொல்ற பேச்சு கேட்காது, சிரிக்கும். ஆண்டவர் வந்து புள்ள கொடுப்பாருன்னா அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் நினைப்பாரு, ஆண்டவரே நான் தீர்க்கதரிசியா, இதுவே கேட்க மாட்டேங்குது நான் சொல்றது, வீட்டுல இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஏங்க அவரை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க? கவனிச்சு பார்த்தீங்களா? நான் ரொம்ப நாள் யோசிச்சேன், நாட்டோட கேட்டேன், இவர் என்ன பண்ணாருன்னு இவரை தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க? இவர் என்ன பண்ணாரு? யாருக்கு எந்த ப்ராஃபட்டிக் மீட்டிங் நடத்தினாரு? யாரோட போன் நம்பர் சொன்னாரு? யாரோட பேரு சொன்னாரு? யாரோட வீட்டு அட்ரஸ் சொன்னாரு? யாருக்கு வந்து இவர் இது பண்ண? தீர்க்கதரிசி என்றால் யார் தெரியுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன், அவன் தான் தீர்க்கதரிசி. Hallelujah. This is the definition of prophet. Who is a prophet? A prophet is a man who hears the voice of God. Hallelujah. Amen. தேவன் சத்தத்தை கேட்கிறீங்கன்னா நீங்க தீர்க்கதரிசி. இங்க எத்தனை தீர்க்கதரிசிங்க இருக்கீங்க? ஜூம் மீட்டிங்ல 36 தீர்க்கதரிசி இருக்கீங்க. 36 சொன்ன உடனே ஒருத்தங்க கிளம்பிட்டாங்க, 35 பேர் வந்துட்டாங்க. இப்பதான் 36ன்னா அதுக்குள்ள 35 ஆயிடுச்சு. ஒரு அவங்க ரியல் தீர்க்கதரிசி, கிரண் பாலோட பெரிய தீர்க்கதரிசி தேடி போயிட்டாங்க போல. நீங்களே தீர்க்கதரிசியா? திருப்பி வந்துருச்சு 36. யூடியூப்ல ஒரு 15-20 பேர் பாக்குறீங்க. நீங்களே தீர்க்கதரிசி சொல்லுங்க. நானே தீர்க்கதரிசி தான். நானே தான் என்ன சொல்லுங்க, உங்களை சொல்றேன். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற எல்லாம் தீர்க்கதரிசி. புதிய உடன்படிக்கையில இருக்கிற நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் தீர்க்கதரிசினாலதான் பவுல் என்ன சொன்னாரு கொரிந்து சபையை பார்த்து? என்னங்க சொன்னாரு? வாங்க 1 கொரிந்தியர் 12. ஹல்லேலூயா, glory to God. 14. 1 கொரிந்தியர் 14 1 போடுங்க. 1 Corinthians 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். பட் எஸ்பெஷலி தட் யூ மே ப்ராஃபஸை. இதை யாருக்கு எழுதுறாருன்னா கொரிந்து சபையில அங்க இருக்கிற மூப்பர்களுக்கும் அங்க இருக்கிற பாஸ்டருக்கும் எழுதல, அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. எப்படிப்பட்ட விசுவாசிகள்னு கொஞ்சம் முந்தின சாப்டர்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். வேற லெவல் விசுவாசிங்க அவனுங்களாம், கொள்ளாதவனுங்க. Hallelujah. Especially that you may prophesy. தீர்க்கதரிசன வரத்தை, விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை விரும்பணும். நீங்க சொல்லுங்க, இட் இஸ் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். இது தேவனுடைய கட்டளை. சொல்லுங்க, தேவனுடைய கட்டளை இது. நான் தீர்க்கதரிசியா இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது சொல்லிட்டு திரும்பவும் சொல்வாரு 1 கொரிந்தியர் 14 திரும்ப என்ன சொல்வாருன்னா, வாங்க 39 வசனம், 39th verse. இப்படி இருக்க சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். சொல்ல நாடுங்கள். ஹல்லேலூயா, நாடுங்கள். இது யாருக்கு சொல்றாரு? உங்களுக்கு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 12வது வசனத்துல சொல்லுவாரு, 12வது அதிகாரத்துல சொல்லுவாரு,
பர்சியூ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்னு ஒரு இடத்துல வரும். அது எங்க வருது? 31, 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஹalleluya. சோ தீர்க்க தரிசனத்தை நாடுங்கள், தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கணும் என்று விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் அப்பனா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புன்னு சொல்றாரு. அதை கேட்டு பேசு. இன்னொரு ஒரு மனுஷன் இருக்காரு பழைய ஏற்பாட்டுல. அவர் ஒரு அம்மா, தீர்க்கதரிசின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. சரி, புதிய ஏற்பாட்டுல இயேசு பிறப்புல அந்த அம்மா வருது. அந்த அம்மா பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க யாருமே. இயேசு பிறப்புல அந்த அம்மாவெல்லாம் விட்டுறாங்க நிறைய பேர். இயேசு பிறப்புல அந்த அம்மா வந்து இன்வால்வ்டா இருக்குது. அதாவது பிறந்த பிறகு. லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் ம் மானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். ஆ அவள் படிங்க படிங்க. கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் ம் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ம் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ம் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ம் அடுத்தது படிங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த ம் யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். சோ இந்த அம்மாக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த அம்மாக்கு ஆண்டவர் என்ன பேசினாருன்னா, இந்த பாருமா, ரட்சகரை நீ பார்க்க போற. இதுதான் அந்த அம்மாவுக்கு வந்து தீர்க்க தரிசன வார்த்தை. யூ ஆர் கோயிங் டு see the savior. இஸ்ரவேலின் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நிச்சயமா வருவாரு. அவரை நீ பாப்ப. ஹalleluya. 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் இன்னொரு ஒரு மனிதரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிமியோன் என்ற ஒரு மனுஷனும் வெயிட் பண்ணிட்டு. அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். இவங்க யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, உட்காந்து ப்ராஃபட்டிக் மீட்டிங் நடத்தினாங்க, எல்லாம் ஒரு ரெக்கார்டும் கிடையாது. சோ தேவனுடைய சத்தத்தை கேட்பவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசி தான். நீங்க எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. சோ நீங்க எல்லாருமே ப்ராஃபட் தான். சொல்லுங்க, ஐ எம் அ ப்ராஃபட், ஐ எம் அ ப்ராஃபட்டஸ். நான் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தீர்க்கதரிசி தான். ஏன்னா எல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தாவீது வந்து பழைய ஏற்பாட்டுல ராஜா தான் போட்டிருக்கு. அதே தாவீத பேதுரு வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேசும்போது தீர்க்கதரிசின்னு பேசுவார் அவர். கவனிச்சு பாத்தீங்களா? அண்ட் டேவிட் ப்ராஃபட் அப்படின்னு வரும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து அவர் பேர் ராஜா. ஏன்னா தாவீது இருக்கிற காலத்துல இஸ்ரவேல் ராஜ்யத்தோட இது எப்படி இருக்கும்னா, ராஜா இருப்பார், ப்ராஃபட் இருப்பார். அதாவது ராஜா தீர்க்கதரிசி 2 பேரும் இருப்பாங்க. ஸோ ப்ராஃபட்டோட வேலை வந்து ப்ராஃபட்டோட வேலை வந்து தேவனோட வார்த்தையை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கணும். இதான் வேலை. ஸோ தாவீது இருக்கும்போது தாவீது அபிஷேகம் பண்ண ஒரு சாமுவேல். ஆனா தாவீது வந்து ராஜ்யம் செய்யும் பொழுது நாத்தான் வந்துருவார், தீர்க்கதரிசி எழுப்பிடுவார். சரிங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டுல வந்து அவரை வந்து கிங்னு தான் போட்டிருக்கோம். ஆனா பேதுருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் வந்த உடனே, பரிசுத்தாவியான பேதுருவை நிரப்பின உடனே பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாது. தாவீது வந்து ஒரு தீர்க்கதரிசி என்று. வாங்க, அப்போஸ்தலர் 2 எங்க அந்த வசனம்? வசனத்தை போடு விஜய். 29, 30, 30. அவன் 30. தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். சோ தாவீது வந்து தீர்க்கதரிசின்றத சங்கீதம் படிச்சாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய சங்கீதத்தை வந்து தாவீது தீர்க்க தரிசனமாவே எழுதியிருப்பார். ஆமே, லார்ட் ஆஃப் சாம்ஸ் ஆர் ப்ரொஃபட்டிக் சாம்ஸ். தாவீதுக்கு அது புரிஞ்சிச்சான்னு தெரியல, தெரிஞ்சு எழுதினாரான்னு தெரியல. இயேசுவை குறித்து நிறைய காரியங்கள், மேசியாவை குறித்தே நிறைய இடத்துல எழுதியிருப்பார் தாவீது. தீர்க்க தரிசனம் எழுதியிருப்பார் அவர். ஹல்லேலூயா. தாவீது யாருக்கு போய் ப்ராஃபஸி பண்ணிட்டு இருந்தாரு அந்த காலத்துல? கையை வச்சுக்கிட்டு, வாங்க எல்லாம் லைன்ல வாங்க, எல்லாம் வாங்க வாங்க லைன்ல வாங்க, உங்களுக்கு நான் ப்ராஃபஸி பண்றேன் வாங்க. கிடையாது. புரியுதுங்களா? ஏங்க ஒருத்தர் தான் ப்ராஃபஸி பண்ணணும்னா எதுக்குங்க? அதை நான் திரும்ப திரும்ப கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான்.
ஒரு மனுஷன் தான் ப்ராஃபஸி பண்ணணும், ஒரு மனுஷன் தான் எல்லார் தலையிலும் கை வைக்கணும். இயேசு எதுக்கு மறிக்கணும்? என்னோட கேள்வி அதுதான். நீங்க இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கணும். இயேசு எதுக்கு மறிக்கணும்? இவர்கிட்ட போய் நான் வந்து ப்ராஃபஸி வாங்கணும்னா எதுக்கு இயேசு மறிக்கணும்? சி, ஐ ஹானர் ப்ராஃபட்ஸ். இப்ப வராரு 1ஆம் தேதி ஒரு பெரிய ப்ராஃபட் வராரு அமெரிக்கால இருந்து. வேற லெவல் ப்ராஃபட். 3 நாள் மீட்டிங் இருக்கு, நான் போஸ்டர் அனுப்புறேன், முடிஞ்சவங்க வாங்க. எதுக்கு வர சொல்றேன்னா அவர் தான் சொல்லுவாருன்னு நினைச்சு வந்துடாதீங்க, கண்டிப்பா சொல்லுவாரு. ஆனா எப்படி இப்படி இருக்காருன்றத வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹவு கேன் பி லைக் தட்? எப்படி இப்படி இருக்கிறாரு? எப்படி ஆண்டவரோட சத்தத்தை கேட்கிறாரு அவரு? இதைதான் நீங்க கத்துக்கணும். நான் எல்லாம் நான் 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 போய் ஒரு ப்ராஃபட்ட போய் பழகுறேன்னா நான் ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஜோம் கொண்டு போவேன், ஆண்டவரே இந்த மனுஷன் எப்படி உங்களோட சஞ்சரிக்கிறார், ஹவு இஸ் ஹி வாக்கிங் வித், அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். இதுதான் நான் கேட்பேன் ஆண்டவர். எனக்கு தேவை அதுதான். ஏன்னா நான் அமெரிக்கா போவேன், ஆஸ்திரேலியா போவேன், அதெல்லாம் எனக்கே தெரியும். இது ப்ராஃபிட்லாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். வாழாகாமல் தலையா இருப்பேன்னு எனக்கே தெரியும், கீழாகாமல் மேலா இருப்பேன்னு எனக்கே தெரியும், போகிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், வருகிலும் ஆசீர்வாதமா இருப்பேன்னு எனக்கே தெரியும். இது வேற ஒருத்தர் கை வச்சு சொல்லுமா? கிரண் பால் நீ போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, வரும்போது ஆசீர்வாதமா இருப்பேன், ஒருத்தர் சொல்லுமா ஒருத்தர்? அதுக்கு எனக்கே தெரியும். எனக்கு என்ன கேட்கணும், எனக்கு என்ன விருப்பம்னா, ஆண்டவரே எப்படி ஆபிரகாம் உங்களோட சிநேகிதனாக இருந்தான் அதை எனக்கு கற்றுத்தாருங்க. இதைதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். How was this man Abraham a friend to God? எப்படி அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு சிநேகிதனா இருந்தான், அதை எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்களே. ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவர். இதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க நல்லா தான் இருப்பீங்க, இதை யாரும் சொல்லணும்னே அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க தீர்க்கதரிசி கிட்ட போய் நின்று அவர் என்ன வேற ஏதாவது சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வேற ஏதாவது சொல்லுவார் நினைக்கிறீங்களா? ஓகே, நெகட்டிவா சொல்லுவாரா? நெகட்டிவ்லாம் சொல்ல மாட்டாரு. அப்ப தேவ மனுஷன் நல்லதான் சொல்லுவாரு. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. So what we have to learn, how should I walk with God, how can I walk with this God? எப்படி ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சான், எப்படி ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான், எப்படி தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான், எப்படி சாலமோன் வந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாலமோன் தூங்கும் பொழுது கூட தேவனை தான் சூஸ் பண்றாரு. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருந்திருப்பார் பாத்தீங்கன்னா. அவரோட முடிவுல கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டாரு, அதை விட்டுருங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து சின்ன வயசுலயே ராஜா ஆகிறாரு. வெரி யங் கிங் சாலமன். ஒரு ஒரு மோசமான உறவுல பிறந்த ஒரு மனுஷன் அவரு. அப்போ தூங்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொப்பனத்துல வராரு அவர்கிட்ட வந்து, உனக்கு உனக்கு என்னையா வேணும் அப்படின்றாரு. ஒரு 1000 கோடி கொடுங்க, ஒரு 10,000 கோடி கொடுங்க எல்லாம் கேட்கவே இல்லை. கேட்டுதான் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீர் தான் ஏன் வேணும் அப்படின்ட்டான். உங்களுடைய ஞானம் தான் ஏன் வேணும் அப்படின்ட்டான். அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை நேசிச்சிருந்தாருன்னா, தூக்கத்துல கூட எப்படி கரெக்டா பதில் சொல்றாரு. ஐ வாண்ட் யுவர் விஸ்டம் காட், ஐ வாண்ட் யூ காட். உங்களுக்கு எனக்கு நீங்க தான் வேணும், ஞானம் வேணும், உங்களுடைய ஜனங்களை நான் சரியா நடத்தணும் ஆண்டவரே. ஒன்னு ஆண்டவர் பாக்குறாரு, அப்பா நீ பொண்ணும் கேட்கல, வெள்ளியும் கேட்கல, ஆஸ்தியும் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, அதெல்லாம் ஞானத்தை மட்டும் இல்ல எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமென். சோ நம்ம ஆண்டவரை இதுதான் கேட்க, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்றது என்னது? ஆண்டவரை போலவே சிந்திப்பது, ஆண்டவரை போலவே நடப்பது, ஆண்டவரை போலவே காரியங்களை செய்வது. இதுதான் ஆபரேட்டிங் இன் தி விஸ்டம் ஆஃப் காட். தேவ ஞானத்துல அதுதான் சாலமன் கேட்ட, ஆண்டவரே உண்மை போலவே இந்த ஜனங்களை நான் வழி நடத்தணும் ஆண்டவரே. நீர் ஆட்சி செய்தால் எப்படி ஆட்சி செய்வீர், அப்படி நான் ஆட்சி செய்யணும், அதற்கு உங்களுடைய ஞானம் தேவைப்படுது ஆண்டவரேன்னு கேட்டான். சோ இததான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுங்க. அல்லது கிவ் மீ யோர் விஸ்டம், கிவ் மீ யோர் மைண்ட். உம்முடைய சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. உம்மோட நான் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவரோட நடந்தா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க? கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட நடந்தீங்கன்னா அழிஞ்சு போக 1% கூட சான்ஸ் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு நீங்க சிநேகிதனா இருந்தா அழிஞ்சு போயிருவீங்களா? சொல்லுங்க. சான்ஸ் இருக்கா இல்லையா? சான்ஸே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. There is no chance that you will perish if you are walking as a friend of God. சோ நம்ம இதைதான் ஆசைப்படணும். ஆண்டவரே உங்க சிநேகிதனை போல இருக்கணும், வாழணும் ஆண்டவரே. நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் ஆண்டவர். நான் ஆண்டவரை அதான் கேட்டிருக்கேன் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எனக்கு நல்ல வீடை கொடுத்துருவீங்க, காரை கொடுத்துருவீங்க, எல்லாம் எனக்கு வந்துடும் ஆண்டவர், எல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு. பட் ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் டேவிட், ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் ஏப்ரஹாம். போய் நெகோசியேட் பண்றான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு. சோதம் குமார் அழிக்க போறேன்றாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம், நல்லா அழிங்க, தீய விட்டு அழிங்க. அந்த லோத்து அண்ணன் பையன் அங்கதான் இருக்கான், நாசமா போன பையன், சொல்ற பேச்சு கேட்காம அங்கதான் போட்டு அழிங்க அவனை. நெகோசியேட் பண்ற ஆண்டவர்கிட்ட. நான் அதை படிக்கிறேன், ஒரு நாள் உட்காந்து படிக்கிறேன். ஆண்டவர் என்ன தைரியம் அந்த மனுஷனுக்கு, ஆபிரகாமுக்கு என்ன தைரியம் அந்த ஆளுக்கு, உட்காந்து ஆண்டவரோட நெகோசியேட் பண்றாங்க. அவரு உட்காந்து நெகோசியேட் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு.
அவர் சொல்லல பாருங்க, நானே கர்த்தர், நீ யாரா கேள்வி கேட்கறன்னு சொன்னார் அவன்கிட்ட. நீனே ஒரு உருப்படாத பைய, பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொன்ன பைய, நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னாரா? அவரு உட்காந்து பேசிட்டு இருக்காரு பொறுமையா, ஆண்டவர் உட்காந்து. இவங்க மட்டும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே 5 பேர் இருந்தா 10 பேர் இருந்தா அப்படியே குறைச்சிக்கிட்டே ஒரு 50 பேர் ஆரம்பிச்சு கடைசியில 10 பேருக்கு வந்துருவான். ஆண்டவரும் அதை கேட்டு ஒரு 2 தூதர்களை அனுப்பி காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அவன் நெகோசியேஷனை கேட்டு, சேர்றா உனக்காக உன் குடும்பத்தை உன்னுடைய நெவியூவை காப்பாத்துறேன், உன் அண்ணன் என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி 2 பேரும் அனுப்புவாரு. அனுப்பி கூட்டு வந்துருவாரு. அது லோத்தோட பொண்டாட்டி, அது ஒரு லூஸ், திருப்பி பார்த்து இதா மாறிடும். அது அது அடுத்த கிறுக்கு. அது ஆண்டவர் தெளிவா சொல்லுவார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆபிரகாம் தைரியமா பேசுறான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. He wants to be your friend. He wants to be your loving father. He wants to be more than everything. ஹல்லேலூயா. சில தேவ மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து அன்னைக்கெல்லாம் மோன்சி அண்ணன் ஒரு ஒரு இது ஷார்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே அழுகே வந்துருச்சு கேட்டுட்டு. அவங்க சொன்னாங்க, மோன்சி அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து ரொம்ப நேரம் ஜெபிப்பேன், ஊழியம் வந்த பிறகு என்னால ஜெபிக்க முடியல ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே யோசிப்பேன், அப்போ ஆண்டவரோட நான் போய் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவரோட சிநேகிதனை போல நடந்துட்டு இருக்காரு, அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் கேட்டார் ஒரு நாள், இப்போ நீ ஊழியம் வளர்ந்துருச்சு, நீ வந்து என்னோட நேரம் செலவு செய்ய மாட்டேங்கிற, நீ என்னோட நேரம் செலவு செய்யறது எனக்கு முக்கியம், ஆனா நீ ஊழியம் முக்கியம் போயிட்ட. அப்போ சொன்னார், இல்ல ஆண்டவரே, நான் உங்களோட நேரம் செலவு செய்யறேன், என் ஊழியம் கூட எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரேன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே இந்த அனுபவம் தான் ஆண்டவரே எனக்கு வேணும். ஐ வாண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அந்த நேரம் செலவு செய்து அந்த ஆண்டவரோட நேரம் செலவு செய்ய செலவு செய்ய செலவு செய்ய செலவு செய்ய, நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க அழிஞ்சு போகவே முடியாதுங்க. நீங்க எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலதான் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க கீழே போகவே முடியாது. மோன்சி என்ன அழிஞ்சு போயிட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு லீடிங் இவாஞ்சலிஸ்டுங்க உலகத்துல. அவரு வேர்ல்டு ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட். அவரு பால் யாங்கிச்சோ அதான் சொல்றாரு, நான் உட்காந்து நிறைய நேரம் ஆண்டவரோட நேரம் செலவு செய்ய. வேர்ல்டு பிக்கெஸ்ட் சர்ச் பால் யாங்கிச்சோ சர்ச் தான். ஏன்னா அழிஞ்சு போயிட்டாங்களா? அவங்க குறைஞ்சு போயிட்டாங்களா? சொல்லுங்க. எவ்ரி டைம் யூ ஸ்பெண்ட் வித் காட் வில் நெவர் பி வேஸ்ட். ஆண்டவரோட செலவு செய்யற ஒவ்வொரு நிமிஷமும் அது வேஸ்டே கிடையாதுங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்ரி மினிட் யூ ஸ்பெண்ட் வித் காட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. கண்டிப்பா நீங்க கீழே இருக்க முடியாதுங்க. கீழே இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க யாருமே கீழே இருக்க முடியாதுங்க. யூ கேன் நெவர் பி டவுன். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வரும்படி வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் நம்மேல் வரும்படி அவர் அப்படி செய்தார். சோ நீங்க யாருமே சாபத்துல வாழ முடியாது. நீங்க யாருமே கீழே இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உங்களை எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா நோயிலிருந்தும், எல்லா பேயிலிருந்தும், பிசாசிலிருந்தும், வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிருச்சு. இன்றைக்கு உங்க மேல பாவமும் சாபமும் எதுவும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்க கீழே இருக்கவே முடியாது. யூ கேன் நெவர் பி டவுன். நீங்க வாழாகாம தலையாதான் இருப்பீங்க, கீழாகாமல் மேலாதான் இருப்பீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க கீழே இருக்கவே முடியாது. சொல்லுங்க, நான் கீழே இருக்கவே முடியாது. ஐ கேன் நெவர் பி a failure in this life. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஏன் ஜஸ்ட் பி வித் மீ. என்னோட மட்டும் நீ இரு. என்னோட மட்டும் இரு. நான் பாரு உன்னை வச்சு என்ன பண்றேன்னு பாரு. ஐ வில் ஷோ டு த வேர்ல்ட் வாட் ஐ கேன் டூ இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியுன்றதை நான் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. So இந்த வருஷத்துல நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, குமாரனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு லிவ் as a son. பிள்ளையா, வெறும் ஒரு பிள்ளையா மட்டும் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. குமாரனாக நான் வாழ வேண்டும். குமாரனாக ஐ வாண்ட் டு லிவ் as a son, Father. உம்முடைய குமாரனாக. குமாரன் என்றா யாரு தெரியுமா? A son represents the father. ஹல்லேலூயா. குமாரன் என்றால் அப்பாவை அவன் என்ன பண்ணுவானா? பிரதிபலிப்பான். சிஎம் போவாரு சில இடத்துக்கு. சிஎம் போற, நான் பாத்துருக்கேன், நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். சிஎம் சில ப்ரோக்ராமுக்கு எல்லாம் போவாரு. சிஎம் போக முடியாத ப்ரோக்ராமுக்கு அவருடைய சன் அனுப்புவாரு. பாத்துருக்கீங்களா? நியூஸ் எல்லாம் காட்டுவாங்க. அவர் போவாரு. அப்ப சன் வந்துட்டாருன்னா யார் வந்ததுக்கு, யாரே வந்த மாதிரி ஒரு இதுதான்.
சிஎம்ஏ வந்த மாதிரி. ஹalleluya. அதனாலதான் அப்பா என்ன பண்ணாரு, பையன் அனுப்புனார். பையன் அனுப்பிட்டு என்ன சொன்னாரு, தேவன் இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார். God so loved the world that he sent his son. அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். உலகத்தை நான் எவ்வளவு அன்பு கூறுன்றதை எப்படி வெளிக்காட்டினாரா, குமாரனை அனுப்பி வெளிக்காட்டிட்டார். சோ குமாரன் வந்துட்டாருன்னா அவர் பிதாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறார். சோ இயேசு பிதாவை ரெப்ரசென்ட் பண்ணார். இன்னைக்கு இயேசுவை ரெப்ரசென்ட் பண்ண நம்ம இங்க இருக்கோம். ஹalleluya. அவருடைய சரீரமாக நாம இங்க இருக்கிறோம். சபையின் தலை கிறிஸ்துவாக இருக்கிறது, அவருடைய சரீரமாக நாம இருக்கிறோம். நாம தான் இயேசுவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. சோ he is looking for sons to represent him. குமாரர்களை தேடி கொண்டிருக்கிறார். குமாரர்களை, he is looking for sons. Literally he wants sons. என்னுடைய கரமாக, என்னுடைய கால்களாக, என்னுடைய வாயாக, என்னுடைய கண்களாக இருப்பதற்கு குமாரர்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. சோ நீங்க ஆண்டவரை தான் கேட்க, ஆண்டவரே I want to be your son father. I want to be your son. அப்போ உங்க பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மோட அந்த உறவுல, அந்த ஐக்கியத்துல இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Glory to God. Hallelujah. இருக்க 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 ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் தெரியுமா, அவரோட ஐக்கியத்துல இருக்க 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 உங்க ஆவியில இருக்கிற கனிகள் எல்லாம் வெளியே வரும். அதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அந்த கலாத்தியர் அதை படிச்சிருவோம். கலாத்தியர் 5 வாங்க, திரும்ப வாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார். அருமையான லிஸ்ட் அது. நிறைய நேரம் அதை படிக்கும்போது யோசிச்சிருப்பேன், ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே இந்த லிஸ்ட் பூர்த்தி ஆகும், இதுல இருக்கிறது எது எப்படி ஆண்டவரே, அடுத்தது 22 இதுல இருக்கிறதெல்லாம் எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கும். ஒண்ணுமே இல்ல. ஃப்ரூட் எப்படி வரும் படிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் போதும். இந்த லிஸ்ட படிக்கும் பொழுது நான் ஒன்னும் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே இதுல இருக்கிறது ஒண்ணு கூட வெளியே வருமானு எனக்கு தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? நான் தான் இப்படிதான் யோசிக்கிறேன்னு தெரியல. இது என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு இந்த லிஸ்ட், இது எப்படி ஆண்டவரே இது நடக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் முந்தின அந்த வருஷம் 22 வருஷம் போடுங்க, ரொம்ப தெளிவா போட்டு, ஆவியின் கனியோ, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனியோ, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். திரும்ப சொல்லுவோம், ஆவியின் கனியோ, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஃப்ரூட் எப்ப தெரியுமா வரும்? கவனிச்சு பார்த்திருக்கீங்களா ஃப்ரூட் வர்றத மரத்துல? மரம் செழிப்பா இருக்கும் பொழுது ஃப்ரூட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹalleluya. glory to God. மரம் செழிப்பா இருந்து நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்துல ஊன்றி நிற்கும் பொழுது ஃப்ரூட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். கரெக்டா? மரம் எங்க இருக்குன்றதுதான் முக்கியம். இங்க மரம் நல்ல நிலத்துல நடப்பட்டு நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்தந்த காலத்துல கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க போய் மரத்தை பிடிச்சி உழுக்கலாம் வேண்டாம். எங்கடா என் மாம்பழம்னு கேட்டு மாமரத்தை போட்டு உழுக்க வேண்டாம். ஹalleluya. புரிஞ்சிருச்சுங்களா இப்ப சொல்றது உங்களுக்கு? ஃப்ரூட் எப்போ வரும்? யார் மேல ஊன்றி நிற்கிறோமோ ஃப்ரூட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நீங்க பெரிய தோப்பு வச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட மாமரம் வச்சிருக்கீங்க. நீங்க போய் சம்மர் வந்துருச்சு, மாம்பழமே வரல, மாங்காய் வரல, ஒன்றும் வரல. ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட கூட்டு போறீங்க, சார் இவ்வளவு பெரிய தோப்பு சார், ஒரு மாங்காய் வரல சார். அவர் கேட்பாரு, என்ன ஒழுங்கா தண்ணி ஊத்துறியா, ஒழுங்கா உரம் போடுறியா, என்ன மண் எப்படி இருக்கு, சாயில் டெஸ்டிங் பண்ணுவாரு, எல்லாம் பார்ப்பாரு. ஏன் இப்படி இருக்குது மண்ணு, ஏன் இப்படி வச்சிருக்கிற, ஒரு தண்ணி ஊத்தல, ஒண்ணும் இல்லை, இப்படிதான் எப்படியா கனி வரும்? நீங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு கனியும் வராது அப்படின்னு. சோ ஆவியின் கனியோ சொல்லுங்க, ஆவியின் கனி. ஆவியின் கனிகள்னு போடல பாத்தீங்களா, ஆவியின் கனியோ. ஹalleluya. இதுதான் இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை பார்த்து நம்ம முடிச்சிடும். யோவான் 15 இதை பார்க்கலன்னா நம்ம முழுமைப்படாது, அதனால இதை பார்த்துருவோம். யோவான் 15 படிங்க சிஸ்டர், 1ல இருந்து அப்படியே படிங்க. அருமையான வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல
நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆஹ் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு பெண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் ம் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ரொம்ப அழகான வசனம் இல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். பா, நல்லா கவனிங்க. இதுல வந்து ரொம்ப பயங்காட்டுற ஒரு பகுதி இருக்குது. வசனம் கரெக்டா? 2வது வசனம் ரொம்ப பயங்காட்டுறது. ஏன்னா முதல் வசனத்தை சொல்லிட்டாரு, நானே திராட்சை கொடி, என் பிதா தான் யாரு? தோட்டக்காரன். பிதா தான் தோட்டக்காரன், நான் தான் திராட்சை, அந்த இது செடி. அடுத்த வசனம் தான் பயங்காட்டு எல்லாரையும். என்னன்னா, கனி கொடுக்காத, அடுத்த வசனம் போடு விஜய். 2வது வசனம் என்னது? ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நல்லா கவனிங்க. அங்க அறுத்து போடுகிறார்ன்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியில போய் பார்க்கணும். ஏன்னா முதல் வாட்டி நான் படிக்கும், ஐயோ அறுத்து போட்டுருவாரோ, அப்ப முடிஞ்சு போல கதை. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நினைக்கிற, இத்தனை வருஷம் எல்லாம் ஒழுங்கா இருந்தனால தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? உன்னெல்லாம் எப்பயும் அறுத்து போட்டுருக்கணும்டா அப்படின்னாரு. என்னங்க, இவ்வளவு நாள் பயங்கரமா கனி கொடுத்து இந்த சீசன் தான் கனி கொடுக்கலையா நம்ம? அஹ், எப்பயோ தூக்கி போட்டுருக்கணும் நம்மளெல்லாம். ஆ, அப்போ இந்த வசனம் ஏன் அப்படி போட்டிருக்கு? அதான் கொஞ்சம் உட்காந்து பைபிளை படிச்சு ஆண்டோட்ட கேட்டா அழகா கண்ணை திறந்து காட்டுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நல்ல நல்ல பிரசங்கியாரெல்லாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சபையில நல்ல பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க இதுக்காகவே. அதெல்லாம் உட்காந்து கேட்கணும். ஹல்லேலூயா. சோ இங்க இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, எவ்ரி பிரான்ச் இன் மீ தட் டஸ் நாட் பேர் ஃப்ரூட் ஹி டேக்ஸ் அவே அப்படின்னு வருது இல்ல? ஹி டேக்ஸ் அவே. அந்த வார்த்தை வந்து நீங்க கிரேக்க மொழியில போய் பாத்தீங்கன்னா, டேக்ஸ் அவே அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழியில வந்து லிஃப்ட் அப். நீங்க கிரீக் பைபிள்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா லிஃப்ட் அப், உயர்த்துவார். சோ இப்போ நீங்க வந்து இந்த திராட்சை தோட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? நான் சில இடங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் இந்த வெளியூர் எல்லாம் போகும்போது இந்த திராட்சை தோட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குச்சி குச்சா நட்டி வச்சு அந்த அந்த திராட்சை செடி வந்து தன்னாலலாம் இப்படி நிக்காது. போய் இந்த வேப்ப மரம், தென்னை மரம் மாதிரிலாம் தன்னாலாம் நிக்காது. அது என்ன ஆகும்? ஒரு ஒரு இது மேல அப்படியே படர்ந்துருக்கும். சில இது வந்து கீழே இருந்துச்சுன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவாராம், கனி கொடுக்காத அந்த கொடிகளை தூக்கி மேல கெட்டுவார். கவனிச்சிருக்கீங்களா? இது மேல கெட்டுவார். அது மேல கட்டி விட்டாதான் அது என்ன பண்ணுமா, கனி கொடுக்குமா. சோ அதான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது, he lifts up. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வருது பாருங்க. every branch that does not bear fruit he takes away, and every branch that continues to bear fruit he repeatedly prunes that it may bear more fruit. அதாவது வந்து ஒண்ணு lifts up, the takes away இருக்குல்ல, அறுத்து போடுவார்னு வராது. அது எப்படி வரும்னா, எதுவோ அதை அவர் உயர்த்தி கட்டுவார். நீங்க போய் கிரீக் பைபிள்ல படிச்சு பாருங்க, biblehub.com, அதுல போய் கிரீக் பைபிள்ல படிச்சு பாருங்க, கரெக்டா வரும். இங்க இங்க பேஷன் டிரான்ஸ்லேஷன்லயும் கரெக்டா வரும். he cares for the branches connected to be by lifting. அப்புறம் ப்ரூனிங்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ப்ரூனிங் என்னன்னா, நீங்க இந்த பாத்துருக்கீங்களா, இந்த வீட்டுல நம்ம இந்த ரோஸ் செடிகள்லாம் வச்சிருப்போம். சோ இந்த ரோஸ் வந்து கனி பூ கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ப்ரூன் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கட் பண்ணி விட்டாங்கன்னா, எங்க அப்பா எல்லாம் பண்ணுவாரு. எங்க அப்பா ரொம்ப கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க அப்பா நிறைய செடி வச்சிருப்பாரு வீட்டுல. எங்க அப்பா சோ போய் கட் பண்ணிட்டு இருப்பாரு எங்க அப்பா காலையிலேயே போயிட்டு. என்ன ப்ரூனிங். சோ கட் பண்ணி விட்டாதான் அது நல்லா என்ன பண்ணுமா, துளிர்க்கும், நல்லா பூ கொடுக்கும், கனி கொடுக்கும். சோ ஆண்டவர் வந்து ப்ரூனிங் பண்ணுவார். ப்ரூனிங் என்னது? அதான் டிசிப்ளின், சிச்சை. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் என்ன பண்ணுவாரு? ப்ரூன் பண்ணுவார். என்ன ப்ரூன் என்னது? தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி வெளியே தூக்கி போடுவார். என்ன கட் பண்ண மாட்டாரு, எனக்குள்ள இருக்க தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துறான்? ஒன்னையே கட் பண்ணி தூக்கி போட்டுவாருன்ட்டு. ஏங்க என்னையே கட் பண்ணி தூக்கி போட்டா என்னைய ரசிக்கணும் அவரு? என்னங்க, கரெக்டா இல்லையா? என்ன கட் பண்றதுக்கு ரசித்தாரு? கரெக்டா இல்லையா? இயேசு வந்து ரத்தம் செஞ்சு ரச்சித்த பிறகு கட் பண்றாங்க, சரி போட மாட்டான். அப்படின்னா உலகத்துல பாதி பேர் கட் பண்ணிருந்தது, நேரத்துக்கு முக்காவாசி பேரை கட் பண்ணிருப்பாரு. கரெக்டா இல்லையாங்க? கிடையாது. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை ப்ரூன் பண்றாரு, கட் பண்ணி தூக்கி வெளியே போடுவார். அது எப்படி நடக்குமா? அந்த ப்ரூனிங் வந்து எப்படி நடக்குமா? அவருடைய உபதேசத்தில் நாம் இருக்கும், நிலைத்து நிற்கும் பொழுது. பாருங்க 3வது வசனம், அதான் ரொம்ப முக்கியம். 3rd verse போடுங்க. 3rd verseல போட்டு பாத்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கு. உபதேசம் வேர்ட். The words I was spoken have cleansed. So நாம எப்படி இந்த வரப்போற ஆண்டுல வந்து தேவனுக்குள்ள அதிகமா வளர்றது, தேவனோட ஒரு சிநேகிதனா எப்படி இருப்பது, ஒரு புத்திரனாக எப்படி வாழ்வதுன்னா தேவனுடைய உபதேசத்தினாலதான். By the word of God, தேவனுடைய வார்த்தையினால. See, the word of Godன்றது போது வெறும் வந்து பைபிள் மெடிடேஷன் மட்டும் வராது. நீங்க பைபிள் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோட நேரா பேசுவார். ஹல்லேலூயா.
இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹியர் யூ. ஏன்னா வேதம் வந்து லோகோஸ், ரிட்டன் வேர்டு. பேசப்படுற வார்த்தை வந்து ரேமா, ஸ்போக்கன் வேர்டு. சோ நீங்க லோகோஸை படிக்கும் போது ரேமா உங்களுக்கு உண்டாகும். ஹalleluya. When you read the written word, you will hear the spoken word. ஆமென். எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதை தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய பேசப்படுகிற வார்த்தை, தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு தேவையான ரேமா வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். ஹalleluya. இதுதான் நடக்கும். ஆமென். இதைதான் நீங்க எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹியர் த ரேமா when I read the logos. ஆண்டவரே, நான் எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கும் பொழுது நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. நீங்க பைபிள படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை நீங்க எழுதுவீங்க. Glory to God. ஆமென். சோ அதுதான் இங்க சொல்றேன், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். யூ ஆர் கிளீன் பை த வேர்ட். சோ நம்மளை சுத்தப்படுத்தணும். இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர், அந்த லிஸ்ட் ஒன்று படிச்சோம்ல கலாத்தியர்ல, இந்த கோபம், இது அது இதுன்னு படிச்சோம்ல, ஒரு 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 மோசமான லிஸ்ட் ஒன்று. அதெல்லாம் நம்மள அசுத்தப்படுத்துது. சோ இப்போ உங்களை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறது? வசனத்திலே போட்டிருக்கு, 15:3 வார்த்தையினால உங்களை சுத்தப்படுத்துவீங்க. பை த வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, பை த வேர்ட் ஆஃப் காட். இன்னொரு இடத்துலயும் வரும், எபிசோட்ஸ்ல எல்லாம் வரும், அவரோட வார்த்தை வந்து ஒரு சுத்த ஜலத்தை போல இருக்குது அப்படின்னு வரும். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. சோ வாங்க அடுத்த 4வது வசனம் போடுங்க. 15:4. 15:4 போடுங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சோ அவர் மேல நிலைத்திருக்கிறது என்னது? அவரோட வார்த்தையின் மேல தங்கி இருக்கிறது. அதான் நிலைத்திருக்கிறது. What is abiding in God? It is to stay on the word of God. இது வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாரு ஆண்டவர். எங்க வரும்னா யோவான்ல 8வது அதிகாரத்துல வரும் பாருங்க. 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். 8:31. If you abide in my word. NKJV ல போடு விஜய். நியூ கிங் ஜேம்ஸ். If you continue in my word. If you abide in my word. அபைடுனா நிலைத்திருக்கிறதுனா, அபைடுன்ற இங்கிலீஷ் வார்த்தை. அபைடுனா தங்கி இருப்பது, வார்த்தையின் மேல தங்கி இருப்பது. அபைடு பழைய ஆங்கில வார்த்தை, தங்குவதற்கான பழைய, தங்கி இருப்பதற்கான ஒரு பழைய வார்த்தை, ஆங்கில வார்த்தை அபைடு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அபைடு. கேஜேவில போடு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட், தொடர்ந்து வார்த்தையில நிலைத்திருந்து, வார்த்தையில தங்கி இருந்து. சோ ஆண்டவரோட நிலைத்திருக்குன்னா வார்த்தையில தங்கி இருந்து, வார்த்தையில நிலைத்திருந்து. ஹalleluya. இதுதான் ஆண்டவரோட அந்த நிலைத்திருக்கிறது. Glory to God. ஆமென். அப்பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருப்பீங்களா? Who is a disciple? A disciple is a one who continues in the word. யார் சீஷரா? தேவனோட வார்த்தையிலே தங்கி இருக்கும், அவன் தான் சீஷர். ஹalleluya. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமஸ் வேர்ஸ் வருது, 8:31. சத்தியத்தை அறிவீர்கள். 32. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்த வசனம். புரியுதுங்களா? சத்தியத்தை அறியணும்னா சத்தியத்திலேயே தங்கி இருக்கணும், சத்தியத்திலேயே நீடித்திருக்கணும், சத்தியத்திலேயே நிலைத்திருக்கணும். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஹalleluya. சோ இதுதான் அவர். அதனாலதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கம்யூனியன்ல இருப்பது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் வந்து இயேசு வந்து திரும்ப வந்திருக்க 15:4. யோவான் 15:4 என்ன சொல்றாரு? அபைட் இன் மீ. அபைட் இன் மீன் இதுதான் சொல்றாரு யோவான் 15:4. அண்ட் ஐ இன் யூ. சோ இயேசு என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். சோ எப்படி நம்ம அந்த நிலைப்புல வாழ்றது? அவரோட வார்த்தை மேல நிலைத்திருந்து அவர் எனக்குள்ள நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எத்தனை பேர் கனி கொடுக்கணும்? இந்த வரப்போற வருஷத்துல எத்தனை பேர் கனி கொடுக்கணும் ஆசையா இருக்கு? இதை புடிச்சுக்கோங்க. ஹalleluya. திரும்பவும் நான் சொல்றேன், ஆண்டவருக்காக கனி கொடுத்தீங்கன்னா ஒன்னுலயும் நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. ஒன்னுலயும் குறைஞ்சு போக மாட்டீங்க. ஒரு விஷயத்தையும் குறைஞ்சு போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியக்காரர் வந்து நீங்க போய் பேசி பாருங்களேன். ஊழியக்காரன் போயிட்டு ஆண்டவருக்காக கனி கொடுத்தாங்க, யாராவது அழிஞ்சு போங்க, நாசமா போனாங்க, யாராவது இருக்காங்களா? போய் கண்டுபிடிச்சு பாருங்க, போங்க. யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிங்க, போங்க. ஆண்டோட சத்தத்தை கேட்டு நான் செஞ்சேன் பிரதர், நீங்க ஒன்னு இல்லாம போயிட்டேன் பிரதர்னா யாராவது ஒருத்தர் கூட்டுவாங்க அப்படி சாட்சி சொல்ல?
அவர் சொன்னதை செஞ்சேன், நாசமா போயிட்டேன். யாரா உங்களுக்கு தெரியுமா? யாராவது அப்படி இருக்காங்களா? காட்டுங்க எனக்கு. நானும் தேடுறேன், யாருமே மாட்ட மாட்டேறாங்க. ஏன்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு செய்யறவன் ஒருத்தன் கூட நாசமா போக முடியாது. எல்லாம் வாழ்ந்து சுகித்து சந்தோஷமா பிரகாசமா இருப்பான். அந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பான். ஏன்னா தேவ சத்தத்துல ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் எழுதுறாரு, நிலைத்து விட்டால் கனி கொடுக்க மாட்டீர். அடுத்த வருஷம் படிச்சிடும். 15வது வசனம் போடுங்க. ஐ எம் த வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ், ஹி ஹூ அபைட்ஸ் இன் மீ bears much fruit. ரொம்ப முக்கியம். 5வது வசனம், என்னில் நிலைத்திருக்கிறோம் மிகுந்த கனியை கொடுப்பானோ. சோ மிகுந்த கனி கொடுப்பது எப்படி? அவ்வளவு நிலைத்து இருக்குது. அடுத்தது போடுங்க. 6வது வசனம் படிங்க சிஸ்டர். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நிலைத்திராதவன் எப்படி இருக்கானா? வெளியே எரிய போட்ட கொடியை போல மாறிடுறானா? அந்த அக்னியில போட்டு எரிச்சிடுறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மாறிடுவானா? சோ இது அவர் உங்களை எரிஞ்சு போடுறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது எப்படி தோணும்? அவர் உள்ள தூக்கி வெளியே போட்டு வரோம். ஆண்டவர் யாரையுமே தூக்கி வெளியே போட மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் யாரையும் வெளியே தூக்கி போக மாட்டார். நிலைத்திலன்னா நானே போயிடுவேன். இப்ப நான் நிலைத்தில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தையில நிலைத்தில்ல, ஆண்டவரோட அந்த உறவுல நான் நிலைத்தில்ல, வசனத்துல வேறொன்றி நிக்கல, உபதேசத்தை நான் பின்பற்றலன்னா ஆண்டவர்லாம் தூக்கி போட வேண்டாம், நம்மளே தூக்கி. ஆதாம் ஆண்டவரை தூக்கி வெளியே போட்டாரு, கார்டன் விட்டு. ஆண்டவரை பாவம் செய்ய வச்சாரு. அவன் ஆண்டவரோட வார்த்தைகளை நிலைத்து நிற்காம யாரோட வார்த்தையை போய் கேட்டான்? பிசாசோட சத்தத்தை போய் கேட்டான். ஆண்டவரா பண்ணாரு ஆதாம? புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் பிடிச்சி வெளியே புடுங்கி போடுறதும் இல்ல, யாரையும் கொண்டு போய் எரிக்கிறதும் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுடைய செயல் தான் அவனுக்கு பதில கொடுக்குது, அவனுக்கு அந்த பிரதிபலத்தை கொடுக்குது. சொல்லிட்டு அடுத்து 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் போடுங்க. ஜெபத்திற்கான ஒரு வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆன்சர்டு பிரேயர். ஜெபத்திற்கான பதில்களை எப்படி பெற்றுக்கொள்வதா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. சோ ஜெபம் பண்றதுக்கு முன்பதாக அதிகமாக வார்த்தையில நிலைத்து நின்று வார்த்தையை தியானம் பண்ணி வார்த்தையை உள்வாங்கி அவர் சத்தத்தை கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க கேட்டுக்கொள்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. glory to God. ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. சோ இந்த வரப்போற வருஷத்துல நம்ம எதை விரும்ப போகிறோம்? அவரோட நடக்கணும், அவரோட சஞ்சரிக்கணும். I want to walk with you. I want to abide on your word. உங்களுடைய வார்த்தையின் மேல நான் தங்கி இருக்கணும், நிலைத்திருக்கணும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இயேசு தேவகுமாரனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. பவுல் நான் தேவனை தான் பின்பற்றுகிறேன், ஆகையால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொல்ல முடிஞ்சு பவுலாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சோ இதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கும். இதுல இருந்தீங்கன்னா பாருங்க, அதுதான் இந்த 7வது வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சோ எல்லா வாக்குத்தத்தமும், நீங்க கேட்கிற எல்லா காரியமும் வாக்குத்தத்தமும் நிறைவேறுதலும் தீர்க்கதரிசனமும் எப்படி உங்களுக்கு நடக்கும், எப்படி உங்களுக்கு நிறைவேற போகுதுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்க விண்ணப்பம் செய்வது, நீங்க ஜெபிப்பது, நீங்க எதிர்பார்க்கிறது, உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, glory to God. இதுல இருந்தா அதுல நடக்க ஆரம்பிச்சிடும். Focus on the main thing and everything will follow. ஹல்லேலூயா. முக்கியமான காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணா மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கும். ஹல்லேலூயா, glory to God. நம்ம முடிப்போம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் செய்வோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, அப்பா என் கண்களை திறங்க ஆண்டவரே, இருதயத்தை திறங்க ஆண்டவரே. ஓபன் மை ஐஸ், ஓபன் மை ஹார்ட் லார்ட். ஹல்லேலூயா. ரெஹெனெமே ஷிகரபஹனா நமோ ஓரஹலரனமா ஷேகரெனெமே ஷிகரபஹலர நமோ ரபஹனமா ஷேகரெபெ ஹெலரெனெமே ஷிகரபஹலரோனமோ. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கான பலனும் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கான திறனும் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கான பலன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கான திறமை எனக்குள்ள இருக்கிறது. Hallelujah. When God created you, He created
created you with the ability to hear the voice of God. ஆண்டவர் உங்களை உண்டாக்கும் பொழுதே, ஹalleluya, உங்களை தாயின் கருவுல சிருஷ்டிக்கும் பொழுதே, ஹalleluya, ஹalleluya, உங்களை அழைத்த பொழுதே, ஹalleluya, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான திறமையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள வைத்து தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya, hallelujah. A child has the natural ability to hear the voice of the mother. ஹalleluya. எப்படி ஒரு பிள்ளைக்கு ஹalleluya தன்னுடைய தாயின் சத்தத்தை கேட்பதற்கான அந்த திறமை ஹalleluya பிறப்பிலே உண்டாகுதோ, அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு நீங்க ஹalleluya உண்டாக்கப்படும் பொழுது, when you were created, God has put the ability inside of you to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான திறமையோட தான் உங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. ரேஹேனேமே ஷிகரப ஹாலரனமோ. சோ தேவனுடைய சத்தத்தை கேட்பது அது ஏதோ ஒரு கடினமான காரியம் கிடையாது. It is not a very difficult thing. I want to say it is the most easiest thing. Hallelujah. It is the most easiest thing. Hallelujah. அது ஒரு லகுவான காரியம். Hallelujah. It is an easy thing. Hallelujah. ரேஹேனேமே ஷிகரபஹனமா ரேகேலேனேமே ரஹனமா ஷகதரனமா. Thank you Lord. இந்த வருடம் வரப்போற வருடத்துல Hallelujah சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன். I am going to listen to your voice. I'm going to hear your voice, Lord. Hallelujah. Reheneme shikaraba halaranamo shokodikaranamo rebeheneme shikaraba halaranamo ora halareneme shikaraba hanamo shokotoronomo rikanama rekellereneme shikaraba. Thank you Jesus. Hallelujah. இந்த ஆண்டுல, இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய சத்தத்தை நான் அதிகமா கேட்க போறேன் ஆண்டவரே, அதிகமா கேட்க போறேன். Hallelujah. நீங்க கேட்க போறேன் நீங்க விசுவாசிக்க நான் சொல்றேன், அதற்கான பலன், அதற்கான திராணி, அதற்கான எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்துல. Hallelujah. Reheneme shikaraba halaranamo oraba halaranama. சாமுவேல் hallelujah சிறு பையனாக இருந்த சாமுவேல் hallelujah ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை இஸ்ரவேலிலே இருக்கிற பெரிய தீர்க்கதரிசியாக எழுப்பினார். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் எழுப்புவார். Hallelujah. When you humble yourself and say, Lord, speak to me, for your servant hears. ஆண்டவரே என்னோட பேசும் உம்முடைய அடியான் கேட்பேன் என்று உங்களை நீங்க தாழ்த்தி கேட்கும் பொழுது hallelujah கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுறது நீங்க கேட்பீங்க. Hallelujah. Hallelujah. Thank you Lord. ரேஹேனேமே ஷிகரா. உங்களுக்கு குடும்பத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் உங்களை எழுப்புவார். உங்க சந்ததியிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி கிடையாது என்று Hallelujah. Hallelujah அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். Hallelujah. God will raise you as a prophet to your family. God will raise you as a prophet in your generation. உங்க சந்ததியிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது என்று ஒரு சாட்சியோட உங்களை எழுப்புவார் அவர். Hallelujah. Thank you Lord. ரேஹேனேமே ஷிகரபோ லோதிஹனமோ ரபஹனமா ஷகதரனமோ. Thank you Lord. Rabba halaranamo shokodoronamo. Thank you Lord. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரோடையும் பேசி இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. ஆண்டவரே எந்த கொடி கனி கொடுக்காதோ அந்த கொடியை நீர் Hallelujah மேலே தூக்குகிறீர். Hallelujah. அந்த கொடியை நீர் Hallelujah Hallelujah ஆண்டவரே கனி கொடுப்பதற்காக மேலே தூக்குகிறீர். Hallelujah. You lift the branch that does not give fruit. ஆண்டவரே நாங்க மிகுந்த கனி கொடுப்பதற்காக எங்களை நீர் மேலே தூக்குகிறீர் ஆண்டவரே. Hallelujah Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. சிலுவையில் எங்க பாவத்தை எல்லாவற்றையும் நீர் சுமந்து Hallelujah எங்களுடைய நோய்கள், எங்களுடைய தரித்திரங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து ஆண்டவரே கீழே சேற்றில கிடந்த நாங்க, பாவத்துல கிடந்த எங்களை நீர் மேலே தூக்கி நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. சேற்றில கடந்த ஆண்டவரே, பாவத்துல கடந்த ஆண்டவரே, சாபத்துல கடந்த ஆண்டவரே, திக்கற்றவர்களாக இருந்தோம். ஹalleluya. நம்பிக்கையற்றவர்களாக இருந்த ஆண்டவரே, அனாதைகளாக இருந்த ஆண்டவரே, ஆனால் நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மேலே தூக்கி நீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை தூக்கி நீர், அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் மனுஷனாக வந்து எங்களை தூக்கி நீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சாபமாகி பாவமாகி எங்களை பாவத்திலும் சாபத்திலிருந்தும் எங்களை தூக்கி நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. உங்களுக்காக நாங்க ஆண்டவரே இந்த உலகத்துல கனி கொடுப்பதற்காக நீர் எங்களை தூக்கி நீர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. Thank you Jesus. 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 நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ரேஹேனேமே ஷிகரபஹாலரனமோ ஷோகதோரோனமோ. ஹalleluya. சிஸ்டர் சோஃபியா, சிஸ்டர் சோஃபியான்னு ஒருத்தங்க இருக்கிறீங்க. God says hallelujah, God has lifted you. hallelujah hallelujah. மோசமான hallelujah சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். hallelujah. யோவான் hallelujah 15 சொல்வது போல hallelujah அவர் மேல நீங்க நிலைச்சு நிக்கிறீங்க. You are connected to him. You shall bear much fruit. Sister Sophia, hallelujah. God says you shall bear much fruit. அதிக கனியை நீங்க கொடுக்க போறீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். hallelujah. ரேஹேனேமே ஷிகரபஹாலரனமோ ஷோகதோரோனமோ ரேகேனேமே
கரபோ ரப ஹலரனமா ஷகதரனமா. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, இந்த வரப்போற ஆண்டு ஆண்டவரே, ஹalleluya, உமோடு சேர்ந்து நடக்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. They're going to walk with you. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சான்னு நாங்க வாசிக்கிறோம். அதே போல இவர்கள் உமோட சஞ்சரிக்க போறார்கள் ஆண்டவரே. Hallelujah. They're going to walk with you. They're going to live with you. Hallelujah. They're going to move with you. Hallelujah. Hallelujah. இயேசுக்குள்ளே அவர்கள் வாழ போகிறார்கள். Hallelujah. ஜீவிக்க போகிறார்கள். இயேசுவே, நீரே அவர்களுடைய சுவாசமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி. Hallelujah. Thank you Lord. Thank you Father. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் 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 ஆமென். God bless you. God bless you. Thank you all. நீங்க வந்தது நல்லது. பொறுமையாக இருந்து இவ்வளவு நேரம் நீங்க வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். Hallelujah. Wish you all a very happy and a prosperous new year. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். This is a year where you are going to hear the voice of God. Hallelujah. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டு. ஆமென் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனோட நடக்க போறீங்க. பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. உங்க குடும்பத்துல உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சாட்சி சொல்ல போறாங்க. Hallelujah. Mark my words. Hallelujah. உங்க குடும்பத்துல உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது என்று சாட்சி சொல்ல போறாங்க. Hallelujah. Glory to God. Amen. கர்த்தருக்காக காணிக்கை அனுப்புவதற்கு நீங்க இந்த வழிகளை யூஸ் பண்ணி உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். நீங்க காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தரை கணம் பண்றீங்க. So whenever you are giving, you are honoring God, you are honoring His word. கர்த்தருடைய வார்த்தையை கணம் பண்றீங்க, கர்த்தரை கணம் பண்றீங்க. ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா UPI மூலமா கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆமென். ஸோ நீங்க அனுப்பிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு 9884160264. அதற்கு நீங்க உங்களுடைய அனுப்புனேன் என்ற அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. ஸோ God bless you.